ஓகே 2019 வந்த பிள்ளைகள் நாங்கள் செக் பண்ணுவோம். எம்சிக்யூ 2019 எத்தனையாவது எம்சிக்யூன்னு பாருங்க. 2020 ஆறாவது இருந்து ஆறாவது விலை ஆறாவது கணக்காட்டில் ஆறாவது கேள்வி. சாரி ஆறாவது 6வது எம்சிக்யூ. ஓகே, பின்வருவற்றுள் எது மென்பொருள் சோதனையின் சரியான வரிசையை காட்டுகிறது? முதலாவது பிள்ளைங்களுக்கு அலகு சோதனை நடக்கும், அதனைத் தொடர்ந்து ஒருங்கிணைப்பு சோதனை, அதனைத் தொடர்ந்து முறைமை சோதனை, அதனைத் தொடர்ந்து எங்களுக்கு ஏற்புடைமை சோதனை நடக்கும் இல்லையா? ஆம் சார். ஆம் சார். எங்க இருக்குமோ ஆன்சர்? ஃபோர்த் ஒன். ஃபோர்த் ஃபோர்த் ஒன். ஒன், எஸ். 7வது கொஸ்டினை பாருங்க. ஒரு மென்பொருள் மேம்பாட்டு கம்பெனி அதன் புதிய முறைமை அபிவிருத்தி செய்திட்டம் சிக்கலான தேவைகளை கொண்டும் நடுத்தரம் தொடக்கம் உயர்தரம் வரையான இடர் மட்டங்களை கொண்டும் இருப்பதை இனங்கண்டுள்ளது. அப்போ ரிஸ்கோடு இருக்கு. மேலும் தேவைகளை விளக்குவதற்காக மதிப்பீடு இவாலுவேஷனும் தேவைப்படுமாம். யூசர்கிட்ட கொடுத்தானே ஃபீட்பேக் எடுக்கலாம் எனவும் ஆம் சார். முறைமை அபிவிருத்தியின் போது வேறு குறிப்பிடத்தக்க மாற்றங்கள் எதிர்பார்க்கப்படுகின்றனவும் எனவும் அது இனங்காணுகின்றது. இந்த செயற்றிட்டத்திற்கு பொருத்தமான மென்பொருள் அபிவிருத்தி மாதிரியம் எது? சுருளி ஸ்பைரல். ஸ்பைரல், சுருளி மாதிரியம். வெரி குட். எங்க இருக்கு எங்களுக்கு ஆன்சர்? 4வது. அடுத்த கொஸ்டின் எங்க இருக்குன்னு பாருங்க. 13வது. 13வது, எஸ். செயல் சாரா தேவையை அல்லது தேவைகளை குறிப்பிடுவது பின்வருவனவற்றுள் எது அல்லது எவை? பாப்பமா, பயனர் தனது முகப்பு படத்தை இடுவதற்கு முறைமையில் படம் ஒன்றை பதிவேற்றம் செய்ய அனுமதிக்கப்பட வேண்டும். ப்ரொஃபைல் பிக்சர் ஒன்று அப்லோட் பண்றதுக்கு முறைமை இடமளிப்பது தொழிலா தொழிலல்லாத தேவையா? தொழிலாளர் தொழில்ரா. எப்படி தொழிலல்லாத வேற உங்களுக்கு யோசிக்கிற இல்லையா? நீங்க வாட்ஸ்அப் பண்ணா வாட்ஸ்அப்ல ப்ரொஃபைல் போட்டோவை அப்லோட் பண்றது தொழில் தானே? வாட்ஸ்அப்ல ஆம் சார். வாட்ஸ்அப்ல நாங்க செய்யற ஃபங்க்ஷன் தானே. ஃபங்க்ஷன் தொழிலாம் வேறு என்னது பின்ன எங்களுக்கு? அப்ப முதலாவது எங்களுக்கு தொழில் சார்ந்தது. சரியான விலைப்பட்டியல் மதிப்பை வெளியேற்றத்தில் பொருந்தக்கூடிய வரி விகிதங்களை உள்ளடக்கி கணக்கிடப்பட வேண்டும். நார்மல் அப்ளைகள் செக் அவுட் பண்ணக்குள்ள டெக்ஸோட சேர்த்து செக் அவுட் பண்றது எங்களுக்கு தொழிலா இல்லையா? ஆம் சார். ஆம் சார். லாஸ்ட் ஒன். 99.9% தன்மையை முறைமை பூர்த்தி செய்ய வேண்டும் ஏண்டா முறைமைகளே கம்ப்ளீட்டா இருக்கணும் என்பது பிள்ளைகள் தொழிலா அல்லது முறைமையின் இயல்பா? வயலபிளா முறைமை இருக்கணும் எங்களுக்கு. இயல்பு. So, எங்களுக்கு ஆன்சர் ஒரு இயல் செயல் சாரா தேவை கேட்டிருக்கும். யாரு மட்டும் வரும்? பி சி மட்டும். சி சி மட்டும். மாத்திரம், சி மாத்திரம், சி மாதிரி. சி மாத்திரம். அடுத்த கொஸ்டின் அப்ப 34வது. 34ஆ? ஓ சார். 34 இல்லையா? பாப்போம். ரைட், 34. முறைமை பரப்பி வைத்தல், டெப்ளாய்மெண்ட். பாத்தீங்களா? அப்ப டெப்ளாய்மெண்ட்டுக்கு இன்னொரு தமிழ் இருக்கு, யாரு? பரப்பி வைத்தல் தொடர்பான சரியான கூற்று பின்பற்றவற்றுள் எது? பாவங்களுக்கு நேரடி பரப்பி வைத்தல் மிகச் சிக்கலானதும் மெதுவானதுமான பரப்பி வைத்தல் வடிவமாகும். பிள்ளைகள் டிரெக்ட் ஆன் எல்லாத்துலேயுமே ஃபாஸ்ட், டெப்ளாய்மெண்ட்லேயே ஃபாஸ்ட். எங்களுக்கு யாருமே டெப்ளாய்மெண்ட்ல ஃபாஸ்ட் வந்து பிள்ளைகள் டிரெக்ட் டிரெக்ட் எங்களுக்கு எல்லாத்துலேயுமே ஃபாஸ்ட். ஒரே டைமாக நாங்கள் புதிய முறைமைக்கு மாறுவதனால ஃபாஸ்ட்டாக இருக்கும். முன்னோடி பரப்பி வைத்தலில் சகல பயனர்களும் தொடக்கத்தில் முறைமையை பயன்படுத்தும் வசதி கிடைக்கும். தம்பி, முன்னோடிலையா எல்லாருக்கும் யூஸ் பண்ற வசதி கிடைக்கிறது? நேரடிலையா? நேரடியாக நேரடியில. கம்பளிகள் ஒரே டைம்ல எல்லாரும் யூஸ் பண்ண தொடங்குவாங்க. அப்ப 2வது பிள்ளை. சமாந்தர பரப்பி வைத்தலில் பழைய புதிய முறைமைகள் ஒரே நேரத்தில் பயன்படுத்தப்படுகின்றன. சரியா? ஆம் சார். எஸ். ஆம் சார். 4வது, கட்ட பரப்பி வைத்தலில் புதிய முறைமைக்கு தேவையான திறன்களை படிப்படியாக விருத்தி செய்ய பயனர்கள் அனுமதிக்கப்பட மாட்டார்கள். ஏன் அனுமதிக்கப்படாம? படிப்படியாக திறன்களை விருத்தி செய்வதுதான் கட்ட அமுல்படுத்தல். ஸோ எங்களுக்கு 4வது வராது இல்லையா? கட்டப்பரப்பி வைத்தல் என்பது முழுமையான முறைமையை ஒரே இடத்தில் மாத்திரம் பயன்படுத்துவதா? இல்லையே, பல கூறுகள் இருக்கும் பிள்ளைகள். ஒவ்வொரு கூறுகளா நாங்கள் பல்வேறு இடங்கள்ல வந்து பிள்ளைகள் 1 by 1 நிறுவிட்டு வருவோம். ஸோ 5வதும் பிள்ளை. சரியான ஆன்சர் எங்க இருக்கு? ஒன் சார். தேர்ட் ஒன் எத்தனையாவது? தேர்ட் ஒன் தேர்ட் ஒன். Third one. தேர்ட் ஒன், எஸ்.
தென் அடுத்தங்களுக்கு பாருங்க. அடுத்த கொஸ்டின் எங்க இருக்குன்னு பாருங்க. வந்திருக்கா? இல்லையா? இல்ல. இதோட எங்களுக்கு 2019 முடியுது பிள்ளைகள். நெக்ஸ்ட் 2020. 2020 சொல்லுங்க. அப்போ எத்தனையாவது பேஜில் இருக்குன்னு சொல்லி 2020ஆம் ஆண்டு நான் நினைக்கிறேன் பிள்ளைகள் 223 சார். அடிச்சா வரும். ரைட், 2020ஆம் ஆண்டு இல்லையா? 2020ஆம் ஆண்டு இருந்த பிள்ளைகள் எங்களுக்கு யோசனை தேவையில்லை. ஏன்டா ஒரே டைம்ல 2020ஆம் ஆண்டு இருந்த பிள்ளைகள் எங்களுக்கு கொஷின்ஸ் வந்து ஓர்டராக வர தொடங்கின காலம். அப்போ யூனிட்டை நாங்கள் தேட தேவையில்லை. 6ஆம் அலகுக்கு பிறகு வரது எல்லாமே 7ஆம் அலகு தான். கொஷின்ஸ் எல்லாம் கூடுதலாக வர தொடங்கின காலம் பிள்ளைகள் இந்த காலகட்டம் தான். ரைட், அப்போ நாங்கள் கூடுதலாக பிள்ளைகள் இனிமேல் யூனிட் 7 எல்லாம் ப்ராக்டிஸ் பண்ண வேண்டியிருக்கு. இப்போ யூனிட் 7 பார்ப்போமா, இதுல இருந்து எங்களுக்கு ஆர்டர் வரும் கொஷின். தேட தேவையில்லை, அங்கேயும் இங்கேயும் இருக்காது. 2020ஆம் ஆண்டு இருந்து பாருங்க. 22வது கேள்வி, முறைமையினை சரி பார்ப்பதற்குரிய டெஸ்டிங் பற்றிய பின்வரும் கூற்றுக்கள்ல எது சரியானது? கருப்பு பெட்டி சோதிப்பானது குறைமுறையில் உள்ள ஒவ்வொரு வரியும் விவரமாக செவ்வாய் பார்க்கப்படுது. பிளாக் பாக்ஸ் வந்து கோடிங்கை டெஸ்ட் பண்றதா? இல்ல. இல்ல, வராது. அழகு சோதிப்பானது குறைமுறையில் உள்ள வழுக்களை வெளிப்படுத்த உதவும். சரியா பிள்ளையா? சரி. சரி. முறைமை ஆம் சோதனை அழகு சோதனைக்கு முன்பாக மேற்கொள்ளலாகாது. கரெக்ட் தானே பிள்ளைகள்? சிஸ்டம் டெஸ்டிங்க யூனிட் டெஸ்டிங்க்கு முதலாங்க மேற்கொள்ள முடியாது. அதான் மேற்கொள்ளலாகாதுன்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்ப 22ஆவதுக்கு என்ன வரும் எங்களுக்கு ஆன்சர்? பியும் சரி, சியும் சரி. 5வது ஆன்சர் கரெக்டோ? ஆம் சார். 23 பாருங்க. பின்வருவனவற்றுள் எது செயல்சார் தேவைகளை குறிக்கிறது? ஃபங்க்ஷனல் ரெக்யர்மெண்ட்ஸ். ரெண்டா தொழில்கள் பிள்ளைகளா? பயனர்கள் தமது தொடர்பு கொள்ளும் முகவரிகளையும் தொலைபேசி எண்களையும் இற்றைப்படுத்துவதற்கு அனுமதிக்கப்பட வேண்டும். இது முறைமையிட தொழிலா இல்லையா? ஒரு சிஸ்டம்ல அட்ரஸ் ஃபோன் நம்பர் அப்டேட் பண்றது தொழிலா இல்லையாடா? தொழில். சார். எந்த ஒரு பயனரின் கோரிக்கையும் 2 மில்லி செகண்ட் நேரத்தினுள்ளே பதிலளிக்கப்பட வேண்டும். 2 மில்லி செகண்டுக்குள்ளே ரெஸ்பான்ஸ் வராங்க. ஸ்பீடை மென்ஷன் பண்றாங்க. வேகம் என்பது ஆம். யாருக்கு? தொழில் தொழில் சாரா சாரா. வராது. முறைமை எளிதாக மாற்றப்படத்தக்கதாக இருத்தல் வேண்டும். எளிதாக மாற்றப்படுகின்ற பிள்ளைகள் சிம்பிளா யூஸ் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கணும். இது தொழிலா அல்லது இயல்பா? சிம்பிளா முறைமை யூஸ் பண்றது சிம்பிளா இருக்கு. யாரு? இயல்பு. இயல்பு. ஸோ பியும் சியும் வராது இல்லையா? கேட்டது ஃபங்க்ஷனல். முறைமையின் தொழில் யாரு மட்டும்? ஏமாத்திரம். 24 பாருங்க. ஒரு மென்பொருள் செயற்றிட்டம் பற்றிய பின்வரும் விவரங்கள் தரப்பட்டுள்ளன. தேவைகள் நிலையானவை, முழு செயற்றிட்டத்தின் போது மாற்றப்படுவதில்லை. இப்போ ஃபிக்ஸ்டான ப்ளூ பிரிண்டோட இருக்காங்க பார்ப்போம். முழுமையான மென்பொருள் உற்பத்தியை ஒரே தடவையில் வழங்கணும். ஃபைனல் நான் ப்ராடக்டை கொடுக்கணும். செயற்றிட்டத்தின் ஒவ்வொரு செயற்பாட்டுக்கும் விரிவான விளக்கங்கள் மற்றும் விவர கூற்றுக்கள் தயாரிக்கப்பட வேண்டும். என்ன மாதிரி? வாட்டர்ஃபால். வெரி குட். Wonderful. வாட்டர்ஃபால் இல்லையா? இதுக்கு சரியான மாதிரி பிள்ளைங்களுக்கு வாட்டர்ஃபால். வெரி குட். 25 பாருங்க. தரவு பாய்ச்சல் வரைபடங்கள் டிஎஃப்டி பற்றிய கூற்றுக்கள்ல பிழையான கூற்று கேட்டிருக்கு பிள்ளைகளா? சரியானதுக்கு அடிச்சு விட்றாங்க, பிழையான கூற்று. சந்தர்ப்ப வரைபடமானது அதி உயர் மட்ட கருத்து பொருள் அப்ஸ்ட்ராக்ஷன் உள்ள டிஎஃப்டி. கரெக்ட் தானே? கண்டெக்ஸ்ட் தானே எங்களுக்கு சாராம்சமா நாங்க கூறுவது. எல்லா ப்ராசஸையும் சேர்த்து தனி ஒரு முறைமையாக்கி தானே கூறுவோம். கரெக்டா இல்லையா? ஆம் சார். சரி. முறைமையில் உள்ள எல்லா தரவு தேக்ககங்களும் சந்தர்ப்ப வரைபடத்தில் குறிக்கப்படல் வேண்டும். டேட்டா ஸ்டோரை நாங்க காட்டுறடா கண்டெக்ஸ்ட்ல. இல்ல சார். இல்ல டேட்டா சார். ஸ்டோரை காட்ட மாட்டோம். கேட்டது பிழையானது தானே? அப்ப எது வரும் எங்களுக்கு? ரெண்டாவது. செகண்ட் ஒன். மூன்றாவது பார்ப்போம். டிஎஃப்டியில் உள்ள ஏனைய கூறுகளை இணைப்பதற்காக தரவு பாய்ச்சல் பயன்படுத்தப்படுகின்றது. சரி. நாலாவது, அடிப்படை செயல்முறைகள் மேலும் பிரிகி அடைய செய்யப்படுவதில்லை. கரெக்ட். மேலும் மேலும் பிரிக்க முடியாத அடிப்படை ப்ராசஸ். டிஎஃப்டிகளில் உள்ள வெளி உள்பொருள்கள் மூலங்களாகவோ அல்லது தரவு பெறுநராகவோ செயற்படுத்தப்படுகின்றன. சரி. ஸோ ஆன்சர் பிள்ளையானது பிள்ளைங்களுக்கு ரெண்டாவது. எவ்வளவுதான்? 2020ஆம் ஆண்டு வந்த கேள்வி பிள்ளைகள். நெக்ஸ்ட் நாங்கள் 2021ஆம் ஆண்டு டிஸ்கஸ் பண்ணோம்னா சரி. 2021ஆம் ஆண்டு அதை விட லேசாக தான் வந்திருக்கும் கேள்வி. எங்களுக்கு இந்த யூனிட்டை பொறுத்த மட்டும் பிள்ளைகள் கொஷன்ஸ் கூட வந்தாலும் ஆனால் எங்களுக்கு ரிஸ்க் என்பது பிள்ளைகள் கிடையாது. ஏன்னா அவ்வளோ லேசாக நாங்கள் செய்யக்கூடிய பாடம் தான் பிள்ளைகள் எங்களுக்கு யூனிட் 7. எஸ்ஏ பாடம் நாங்கள் டிஸ்கஸ் பண்ணிவிட்டோம்னா சரி, ஒரு கணக்கு இல்லை பார்ப்போமா? ரைட், பாருங்க. 2021ஆம் ஆண்டு பிள்ளைகள்
2021ஆம் ஆண்டு MCQ இலக்கம் ரைட்டிங் இருக்கு பாருங்க 21. பட்டியல் ஏயில் உள்ள தகவல் முறைமை வகைகளையும் பட்டியல் பியில் உள்ள சில உதாரணங்களையும் கருதுக. பாப்பமா ஏ பாருங்க உங்களுக்கு ERP இருக்கு, A2 வந்து எக்ஸ்பர்ட் இருக்கு, A3 வந்து TPS இருக்கு. கேட்ட கேள்வி பட்டியல் A இருக்கும் பட்டியல் B இருக்கும் இடையிலன்னு சரியான பொருத்தப்பாடு. வங்கியில் உள்ள வாடிக்கையாளர் கணக்கு முறைமை யாருக்கு எக்ஸாம்பிள்? TPS. வெரி குட், டிபிஎஸ். ஒரு ஆடை வியாபாரத்தில் உற்பத்தி இருக்காம், சந்தைப்படுத்தல் இருக்காம், விற்பனை இருக்காம், இப்படியான பணிகள் எளிதாகக்கூடிய முறைமை. எல்லா வியாபார திணைக்களங்களையும் பிள்ளைகள் எல்லா விதமான செயற்பாடுகளையும் ஒன்றா கொண்டு வர முறைமை யாரும் எங்களுக்கு ERP. ERP சிஸ்டம். ஒரு அறிவுத்தளத்தை பயன்படுத்தி ஆயுர்வேத மருந்துகளை பரிந்துரைக்கின்ற ஒரு முறைமை யாரு? எக்ஸ்பர்ட் சிஸ்டம். Expert இருக்கு ஆன்சர் 21க்கு second one 21க்கு செகண்ட் ஒன். குட். A1க்கு B2 வரும், A2க்கு B3 வரும், A3க்கு B1 வரும். கரெக்ட். 22 சுறுசுறுப்பு மாதிரி அஜாயில் மெத்தட் தொடர்பாக பிழையான கூற்று கேட்டிருப்பீங்களா? பிழையான கூற்று கவனம் சரியா அடிச்சு விட்றாங்க. பாருங்க சொல்றாங்க, செயலிட்டத்திற்கு ஒரு நிலையான தேவை தொகுதி இருக்கும் போது இதனை பயன்படுத்த முடியாது. நாங்க படிச்சிருக்கோம் அஜாயில் என்பது நிலையான தேவைகளுக்கும் பொருந்தும், மாறக்கூடிய தேவைகளுக்கும் பொருந்தும். கரெக்டா? எஸ் சார். இவங்க சொல்றாங்க தம்பி நிலையான தேவைகள் இருக்கும்போது பயன்படுத்த முடியாதாம். ஏன் பயன்படுத்த முடியாது? பயன்படுத்தலாம். அப்போ முதலாவது பிழை, கேட்டது பிழையானது தான். ஸோ ஆன்சர் ஃபர்ஸ்ட் ஒன் தான். செகண்ட் டைம் ஒருக்கா செக் பண்ணுவோம். கொள் பணியை முடிப்பதற்கு கூட்டங்களாக பிரித்த ஒரு நேர சூசியை அது விதந்துரைக்கின்றது. கரெக்ட் தானே பிள்ளைகள்? பாட்டாக குறிப்பிட்ட டைம் டேபிளுக்கு ஒருக்காக இன்டர்வலுக்கு ஒருக்காக சிஸ்டம் லான்ச் பண்ணி கொண்டு இருப்பாங்களா இல்லையா? ஓ சார். எஸ். நெக்ஸ்ட் எங்களுக்கு பாருங்க, அடுத்து சொல்றாங்க பிள்ளைகள், இது தயாரிப்பின் படிப்படியான உருவாக்கங்களை மீண்டும் மீண்டும் செய்யும் முறையில் வழங்குகிறது. கரெக்ட். இது ஒவ்வொரு கட்டத்திலும் அக்கறையுடைய தரப்பினருக்கு முன்னேற்றத்தை பரிசீலித்து பின்னூட்டலை அளிப்பதற்கு வசதி வழங்கும். சரி, ஃபீட்பேக் இருக்கு தனி பிள்ளைகள். சரி, ஒவ்வொரு கட்டத்திலும் தயாரிப்பு சுயாதீனமாக சோதிக்கப்படும். அதுவும் கரெக்ட். ஸோ எங்களுக்கு பிள்ளையானது பிள்ளைகள் ஃபர்ஸ்ட் ஒன். 23வது பாருமானங்களுக்கு 23வது சின்ன கொஸ்டின். பொருள் நோக்குடைய செய்தல் தொடர்பாக எந்த கூற்று சரியானது அல்லது சரியானவை? ஆப்ஜெக்ட் ஓரியன்டா நாங்கள் சொல்லியிருக்கோம். ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் பிள்ளைகள் எல்லாம் ஆப்ஜெக்டாக இருக்கும். எங்களுக்கு பொருளின் நடத்தையாலும் பொருளின் ஆப்ஜெக்ட் பிஹேவியர்ஸ் மற்றும் இடைத்தாக்கங்களினாலும் முறைமையின் வெளியீடு துணியப்படும். கரெக்டானே? முறைமை பொருள்களின் ஒரு தொகுப்பாக மாதிரிப்படுத்தப்படும். ஆப்ஜெக்டுக்கான ஒரு கலெக்ஷனாகத்தான் மாதிரிப்படுத்துற. சரி, இந்த முறைமையில ஒரு செய்திரலை எழுதுதல் கட்டமைப்பு செய்திரலாக்க முறைக்கமைய எழுதுதல் இருந்து வேறுபட்டது. கரெக்ட் தானே பிள்ளைகள்? சாதாரணமான சாஃப்ட்வேர் எழுதுற மாதிரி ஆப்ஜெக்ட்ல எழுதுற இல்ல. ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் வித்தியாசமானது. ஏயும் சரி, பியும் சரி, சியும் சரி. டவுட் இருக்குமா? 24 பாருங்க. SSADM செயற்பாடுகளை பின்வருவனவற்றில் எது சரியான வரிசையில பட்டியல்படுத்துகின்ற கேட்டிருக்கு. அதுவும் லேசான கேள்விதான். பார்ப்போம். சாத்தியப்பாட்டு கற்கை முதலாவது வருந்தானே? கரெக்ட். எடுத்த பாக்குல பௌதிக வடிவமைப்பு போகுமா? இல்ல. பௌதிக வடிவமைப்பு பிள்ளைகள் நாங்க டெவலப் பண்றது போகுமா? இயலாது. முதலாவது பிள்ளை. ரெண்டாவது பாருங்க, சாத்தியப்பாட்டு கற்கை. சாத்தியப்பாட்டு கற்கைக்கு பிறகு தேவைகளை பகுப்பாய்வு செய்யறோம். சரி, அதை கொண்டு தேவை விவர கூற்று நாங்கள் தயாரிப்போம். சரி, தர்க்க முறைமை விவர கூற்று. சரி, அதுக்கப்புறம் பிசிக்கல் டிசைன். அதுவும் சரி. எங்க இருக்கு ஆன்சர்? செகண்ட் ஒன். பாருங்க 25 பிள்ளைகள் கீழே தரப்பட்டுள்ளது. இந்த முறைமைக்குரிய முதல் நிலை DFT என கருதுக. லெவல் 1 DFT என்று கருதட்டுமா? பின்வருவனவற்றுள் எது மேற்குறித்த வரைபடத்தில் PQRS ஆகியவற்றுக்கு உகந்த மாற்றீடுகளை கொண்டது என்று சொல்லி கேட்டிருக்குமா? கெஸ் பண்ணுவோமா? அதுல பாருங்க, பயணி இருக்கார் பிள்ளைகள். பயணிக்கிட்ட இருந்து Pங்கிற லைன்ல Rங்கிற முறைமைக்கு போகுது. Rங்கிற முறைமை வாடகை கார் சாரதி என்ற என்டிட்டி கிட்ட இருந்து Qங்கிற லைனையும் எடுக்குது. அதே டைம்ல Rங்கிற ப்ராசஸ் வந்து Sங்கிற லைனு கூடாக அண்மையில் உள்ள வாடகை கார் சாரதி பட்டியலை தயாரிக்கிற ப்ராசஸுக்கு ஒரு தகவல் ஒன்று அனுப்புது. அப்போ இந்த அண்மையில் உள்ள வாடகை கார் சாரதி பட்டியலை தயாரிக்கிற முறைமை அண்மையில் உள்ள வாடகை கார் சாரதி பட்டியலை யாருக்கு கொடுக்குது? பயணிக்கு கொடுக்குது. நீங்க ஊபர் பிக்மி எல்லாம் யூஸ் பண்ணி பார்த்துருக்கீங்களா? இப்போ ஊபர் ஆப்ல பிள்ளைகள் பிக்மியில்
நாங்கள் வெஹிக்கிள் வந்து சர்ச் பண்ணுவோம் இல்லையா? போகிற இடத்த நாங்கள் கிளிக் பண்ணக்குள்ள நியர்பைல இருக்கக்கூடிய டிரைவர்ஸ் எல்லாத்தையும் எங்களை காட்டுமா இல்லையா? ஓ சார். அப்போ ஆம் நாங்கள் சார். ஒரு ரைடு ஒன்று நாங்கள் போகணுமெண்டா பிள்ளைகள், ரைடை நாங்கள் கிளிக் பண்ணுகின்ற போது எங்களுக்கு பக்கத்தில் இருந்த எல்லா டிரைவருக்கும் அலர்ட் போகும். அப்போ பயணிக்கிட்ட இருந்து என்ன போகும்னு கெஸ் பண்ணுங்க. பயணி ஒன் பண்ண உடனே தான் எங்க இருக்குன்னு சொல்லணுமா இல்லையா முறைமைக்கு? ஓ இட சார். அவன் அப்போ அதோட சம்பந்தப்பட்டது விஷயம் எங்க இருக்குன்னு பாருங்க. இட அமைவு வருமா இல்லையா? இட அமைவு ஆம் கரெக்ட். அப்போ உண்டலு ரெண்டு இல்லையா? அப்போ தான் எங்க இருக்காருன்னு சொன்னா அதுக்கப்புறம் பிள்ளைகள் ஆறுங்கிற ப்ரோசஸ் எங்களுக்கு என்ன பண்ணுமெண்டா பிள்ளைகள், ஒரு நார்மலாக வந்து ஆறுங்கிற ப்ரோசஸ் இப்போ அண்மையில் உள்ள கார் சாரதி பட்டியலை தயாரிக்கிறது அடுத்த ப்ரோசஸ் இல்லையோ? அப்போ ஆர் என்ன பண்ணுது? பயணிக்கிட்ட இருந்து தரவுகள் எடுக்குது, வாடகை கார் சாரதிக்கிட்ட இருந்து தரவுகள் எடுக்குது. என்ன ம். எடுத்துத்தான் எஸ்ங்கிற லைன்ல யாருக்கு கொடுக்குது? அண்மையில் உள்ள ஆ அண்மையில் உள்ள வாடகை கார் சாரதி பட்டியலை தயாரிக்கிற ப்ரோசஸ் கொடுக்குது. இப்போ பயணிக்கிட்ட இருந்து பயணிகள் எங்க இருக்காங்கங்கிற இட அமைப்பு புள்ளிகள் போகும் இல்லையா? ஓ ஓம் இப்போ சார். வாடகை கார் சாரதிக்கிட்ட இருந்து வார மாதிரி சாத்தியமான வழிகள் எங்க இருக்குன்னு பார்ப்போம். கியூக்கு சாரதி குறிமுறையாம் முதலாவது பிள்ளை. ரெண்டாவது பாருங்க, சாரதி குறிமுறையும் இட அமைவும் ரைட். டிரைவர் நம்பரும் டிரைவர் இப்போ எந்த இடத்துல இருக்காருங்கிறதும் எஸ் ஒன்னும். ஓ ஆம் சார். சார். ஆம். ஆர் வந்து பிள்ளைகள், ஆர் வந்து பார்ப்போம் ஆர் ரெண்டாவது விடையில் என்ன இருக்குன்னு சொல்லி பயணி மற்றும் சாரதி விவரங்களை பெறுக. ஓகே தானே? பயணிகளோட விவரத்தையும் பெற்றுக்கொள்ளுதோ, சாரதிகளின் விவரத்தையும் பெற்றுக்கொள்ளுதோ. ப்ரோசஸ் இல்லையா? ஓ ஆம் சார். சார். ப்ரோசஸ். அப்போ எஸ்ஐயும் செக் பண்ணோம்னா தான் விட பார்ப்போமா. எஸ் வந்து பயணிகள் மற்றும் சாரதி விவரங்கள் அனுப்புது. அண்ணா மிச்சம் தானே எங்களுக்கு. பி வந்து ஓ பயணிகளின் இட அமைவை சொல்லுவாங்க. அப்போ இட அமைவு எங்கன்னு சொல்லி பயணிகள் கொடுத்தால் ஆறுங்கிற முறைமைக்கு வாடகை கார் சாரதி தண்ட கோடையும் தண்ட லொக்கேஷனையும் அனுப்புவாங்க. ஆறுங்கிற ப்ரோசஸ் வந்து பயணி மற்றும் சாரதிக்கான விவரங்களை பெற்றுக்கொண்டு பயணி மற்றும் சாரதியின் விவரங்களை அடுத்த ப்ரோசஸுக்கு அனுப்பும். அந்த ப்ரோசஸ் அதுக்கான பட்டியலை தயாரித்து சாரதிக்கு கொடுக்கும். ரெண்டாவது மிச்சம் தானே எங்களுக்கு. ஆம் சார். எஸ் ஆன்சர் ரெண்டாவது கிளியர். ஓ 26 பாருங்க. மேற்குறித்த முதல்நிலை டிஎஃப்டி வரைபடம் பின்னர் மேம்படுத்தப்பட்டதோடு தரவு தேக்ககம் D1 ஆனது ஆறுங்கிற செயல்முறையோடு இணைக்கப்பட்டது. தம்பி ஆறுங்கிற செயல்முறை எதை குறிக்குது எங்களுக்கு? பயணிகள தரவுகளையும் பெற்றுக்கொள்ளுது, அதே மாதிரி பிள்ளைகள் சாரதிகளின் தரவுகளையும் பெற்றுக்கொள்ளுது இல்லையா? என்ன ஆம் சார். அப்ப என்ன மாதிரியான டேட்டா ஸ்டோர் ஆயிருக்கு கெஸ் பண்ணுவோம். என்ஐசி தரவாம் பிள்ளை பயணிகள் விவரங்களை தேக்கி வைக்க தேவையே சிஸ்டம்ல கஸ்டமரோட டேட்டா தேவையா, டிரைவரோட டேட்டா தேவையா? டிரைவர் டேட்டா. டிரைவரோட டேட்டா. டிரைவர் ஏன்னா சிஸ்டம் பக்கத்துல யாரு டிரைவர் இருக்காருன்னு தானே கொடுக்கணும். அப்ப சிஸ்டம்ல ரெக்கார்ட் பண்ணி வைக்க வேண்டியது யாருன்னு டேட்டா பிள்ளைகள் பொதுவா டிரைவர். ஏன்னா கஸ்டமர் வந்து மாறுவாங்க, ஆனா டிரைவர் நம்பர் என்ன, டிரைவர் என்ன கோடை யூஸ் பண்றார், டிரைவர் இப்போ இடத்த இருக்கார், எல்லா விஷயங்களையும் நாங்க யாரோட ரெக்கார்ட் பண்ணணும் பிள்ளைகள்? டிரைவர் என்றது இல்லையா? மூணா பாப்போம், வாடகை கார் சார்ஜ் விவரங்கள் வருமா இல்லையாடாது? ஓ எஸ். ஸோ ஆறுங்கிற ப்ராசஸோட இணைக்கப்படக்கூடிய டேட்டா ஸ்டோரங்களை கெஸ் பண்ணி பார்த்தா வாடகை கார் சார்ஜ் விவரங்களை எங்களுக்கு வாடகை கார் சார்ஜி பற்றிய விவரங்கள் பிள்ளைகள் இவருக்கு வேணும் தானே. அப்போ யார் யார் ஓ டிரைவர்ஸ் மாதிரி இருக்காங்கன்னு சொல்லி அப்போ எங்களுக்கு ஆன்சர் பிள்ளைகள் மூன்றாவது. 27 பாருங்க, இதுவும் ஈஸி. ஒரு தரவுத்தளத்தை அடிப்படையாக கொண்ட ஒரு முறைமையை விருத்தி செய்யும் போது பின்பற்ற வேண்டிய செயற்பாடுகள் என்ற ஒரு தகுந்த வரிசையை பின்பற்றல் எது தருகிறது என்று கேட்டிருக்கு. பாப்போமா. நம்ம நார்மலா எல்லா யூனிட்டும் படிச்சாக்கள் தானே, அதனால நாங்கள் இந்த கொஸ்டனுக்கு செய்யலாம், பிரச்சனை இல்லை. பார்ப்போம். எடுத்த பார்க்கல பிள்ளைகள் டேட்டா பேஸுக்கான டிசைனை போடுறது பச்சை பிள்ளை. நாங்கள் முதலாவது போட வேண்டியது என்ன டிசைன் பிள்ளைகள்? கண்டெக்ஸ் டயக்ராம் டிஎஃப்டி தான் வரையணும். முதலாவது யாரை போடணும் பிள்ளைகள்? கண்டெக்ஸ் டயக்ராம் டிஎஃப்டி. அதுக்கப்புறம் தான் டேட்டா பேஸுக்கான ஸ்கெட்சை நாங்கள் ஏஆர் டயக்ராமாக போடுறேன். அதுக்கப்புறம் டேட்டா பேஸை டிசைன் பண்ணுறோம். அதுக்கப்புறம் பிள்ளைகள் நாங்கள் கோடிங் எழுதுகிற பார்ப்போமா. முதலாவது தரவுத்தளத்தை வடிவமைக்க பிள்ளை, ரெண்டாவது தரவுத்தளத்தை வடிவமைக்க பிள்ளை, மூணாவது குறிமுறை எடுத்த பார்க்க எழுதுறா பிள்ளை, டிஎஃப்டியை வரைய அண்ணா, அது தொடர்ந்து இஆர் வரைபடங்களை வரைய. ஓகே, இஆர் வரைபடம் கறி முடிஞ்ச பிறகு தரவுத்தளத்தை டிசைன் பண்ணுங்க. சரி, போலி குறிமுறைகள் எழுதுக. சரி, அது நாங்கள் குறிமுறையை செய்க. சரி, அப்போ நாலாவது வருமா இல்லையா?
ஓம் சார். எஸ். ஓ சார். 28 பார்ப்போம். ஏற்புச் சோதனை பற்றிய பின்வரும் கூற்றுக்களுள் எதுகளது எவை சரியானது அல்லது சரியானவை? அக்செப்டன்ஸா? அக்செப்டன்ஸ்னா யாது பிள்ளைகள்? ஒரு பொருளை வாங்க முதல் அந்த மென்பொருளை பயனர் ஏற்றுக்கொள்ள முதல் பயனர் check பண்ணி பார்க்கறது. பாப்போமா? 28ஆம் கேள்வி. மென்பொருளின் பயனர் தேவைகள் பகுப்பாய்வு செய்யப்படும் போது ஏற்புச் சோதனை செய்யப்படும். யூசரோட தேவைகளை பகுப்பாய்வு செய்யக்கூடிய சோதனை நடக்கிறது. பகுப்பாய்வு எங்க இல்ல. இருக்கு, சோதனை எங்க இருக்கு? இல்ல சார். யோசிச்சு பாருங்க, வராது. குறிமுறையில் உள்ள நிபந்தனை கூற்றுக்களையும் தடங்களையும் செவ்வை பார்த்தல் ஏற்புச் சோதனையா? கோடிங்க டெஸ்ட் பண்றது ஏற்புச் சோதனையா? இல்ல இல்ல. இல்ல சார். ஏற்புச் சோதனைக்கு பின்னர் பயனர்கள் மென்பொருளை ஏற்பதற்கு மறுக்கலாம். கரெக்ட் தானே? அவருக்கு பிடிக்கலன்னா அவரை ஆமாம் சார். ஏற்கலாம். எஸ் ஸோ ஆன்சர் சி மாத்திரம். எங்க இருக்கு? மூணாவது. தேர்ட் ஒன் சார். 29வது மென்பொருள் பரவலாக்கல் டெப்ளாய்மெண்ட் பற்றிய கூற்றுக்கள்ல சரியான கூற்று கற்றுக்கு பிள்ளைகள். நேரடி பரவலாக்கல் முற்றாக தோல்வியுறும் அதி உயர்ந்த இடர்களை கொண்டிருப்பினும் சில சந்தர்ப்பங்களில் அது மாத்திரம் தகுந்த முறைமையாக இருக்கலாம். கரெக்ட் தானே பிள்ளைகள்? இப்ப நேரடி ஆம் சார். பரவலாக்கலை நாங்க போட்டோம்னா ரிஸ்க் எங்களுக்கு இருக்குத்தான், இல்லைன்னு இல்லை. ஆனாலும் சில இடங்கள் அதை மட்டும்தான் நாங்க யூஸ் பண்ண முடியுமா இல்லையா? ஓ. ஓ. எஸ் சார். இதுக்கு முன்னுக்கு ஒரு மார்க் கொண்டு பண்ணிட்டு நாங்க மற்ற விடைகளையும் செக் பண்ணுவோமா? அதுவும் சரியானது இருக்கோ தெரியாது. ரெண்டாவது விட நேரடி பரவலாக்கல் செலவு மிக்கதாக இருக்கும் அதே வேளை பயனர்களுக்கு மெதுவாக முறைமை பற்றி கற்றலுக்கு வழிவகுக்கும். பச்சை பிள்ளை இல்லையா? நேரடி பரவலாக்கல் பிள்ளைகள் செலவு குறைந்தது. ஏன்னா ஒரே டைம்ல மாறத்தால செலவு இருக்காது இல்லையா? அதே டைம் ஆம் சார். ஃபாஸ்டா வந்த பிள்ளைகள் கற்றலுக்கு வழிவகுக்கும். ரெண்டாவது பிள்ளை. சமாந்தர பரவலாக்கல் செலவு குறைந்ததானோ செலவு கூடியது. ஒருவேளை ரெண்டு பக்கம் நடக்கும். கட்ட பரவலாக்கல் முறைமைக்கு தேவையான சீராக்கலை செய்வதற்காக உரிய நிறுவனத்துக்கு சுதந்திரத்தை அளிப்பதில்லை. இல்லையே, கட்ட பரவலாக்கல்ல நிறுவனம் தான் தீர்மானிக்கணும் எந்த கட்டத்துக்கு முதலாவது போடணும் என்று சொல்லி. அப்ப நாலாவது பிள்ளை. வெள்ளோட்ட பரவலாக்கல் என்பது எப்போதும் பயனர்களில் 50% கூடிய பயனர் கூட்டத்திற்கு முறைமையை சோதிப்பதற்காக வழிவகுக்கிறது. அப்படி ஒரு நிபந்தனை இருக்கா பிள்ளைகள்? 50% முதலாவது போடணும் என்று சொல்லி. பிள்ளை. இல்ல இல்ல. இதை வச்சே கன்ஃபார்ம் பண்ணலாம் எங்களுக்கு ஆன்சர் எத்தனையாவது? முதலாவது. ஃபர்ஸ்ட். 30ஆம் கேள்வி பாருங்க. பின்வரும் கூற்றுக்களுள் எதுகளது எவை சரியானது அல்லது சரியானவை? பாப்போம் தம்பியா. கடும் ஈஸியான கொஸ்டின்ஸ் பாருங்க, எல்லாம் கஷ்டமானதே இல்லை. வியாபார செயல்முறை மீளெந்திரியவியல் பிள்ளைகள். பிஸ்னஸ் ப்ராசஸ் ரீஎன்ஜினியரிங்னா என்ன விஷயம் என்ற பிள்ளைகள்? ஒரு வியாபார நிறுவனம் ஒன்று இருக்குன்னு வைங்க மகன். ஏதாச்சும் ஒரு கம்பெனியில் வளமையாக ஒரு ப்ராசஸ் ஒன்று நடக்கும் தானே. இப்போ சில்லறை கடை எடுத்து பாருங்க. சில்லறை கடையில் முன்னுக்கு பாஸ் இருப்பார். அந்த பில் போட்டு கொடுக்கறதுக்கு ஒரு ஆட்கள் இருப்பாங்க பிள்ளைகள். கடைக்கு கஸ்டமர் வந்தோடனே கஸ்டமரோட சாமான்லாம் கேட்டு கேட்டு திங்ஸ் எல்லாம் கேட்டு கேட்டு அந்த கடையில் வேலை செய்தவர் திங்ஸ் எல்லாம் எடுத்து கொடுத்த பிறகு இவர் அந்த பஸ் வந்து என்ன பண்ணுறாரு பிள்ளைகள்? முன்னுக்கு பேப்பரில் நோட் பண்ணி பில்லை கொடுக்காருன்னு வைங்க. இது பாரம்பரிய கடைகளில் நடக்கிற ஃபங்க்ஷனா இல்லையா? கரெக்டான தம்பி? எஸ் சார். ஆம் இப்போ சார். இந்த ஃபங்க்ஷனை இவங்க மாற்றி அமைச்சாங்கன்னா அதுக்கு பேர் பிஸ்னஸ் ப்ராசஸ் ரீஎன்ஜினியரிங். எப்படி மாற்றலாம்? இவங்க இப்படி செய்கிறத விட சிஸ்டமைஸாக நாங்கள் ஆக்கணும்னு சொன்னால் அந்த பொருளை கொண்டு வந்து கொடுத்த பிறகு பார்கோடை ரீட் பண்ண தானாக கல்குலேஷன் நடந்து ரெசிப்ட் பிரிண்ட் ஆகுமா இல்லையா? ஆமாம் சார். அப்போ இருக்கிற ஆம் ஒரு சார். ப்ராசஸை இன்னொரு ப்ராசஸாக மாற்றுறதுக்கு பேர் என்ன? பிஸ்னஸ் ப்ராசஸ் ரீஎன்ஜினியரிங். பாப்போமா? வியாபார செயல்முறை மீளெந்திரவியல் தற்போதுள்ள வியாபார நடைமுறைகளை கொட்ஸ் மென்பொருளோட பொருந்துமாறு மாற்றி அமைப்பதற்கு உதவும். வருமா இல்லையா? வரும். வரும். பயனர்கள் கொட்ஸின் சில அம்சங்கள் தேவைப்படாவிட்டாலும் அவற்றுக்காக கொடுப்பனவை செய்ய வேண்டியிருக்கலாம். கரெக்ட் தானே பிள்ளைகள்? நாங்கள் சாஃப்ட்வேர் வாங்கக்குள்ள எனக்கு தேவையான ஃபீச்சர்ஸுக்கு மட்டும் கொடுப்பேனா அல்லது வாங்கக்குள்ள மொத்தமாக கொடுத்தா வாங்கணுமா? நான் ஒன் மொத்தமா. டைம் பேமெண்ட் பண்ணக்குள்ள எனக்கு தேவையான ஃபீச்சர்ஸும் வரும், தேவையில்லாத ஃபீச்சர்ஸும் வரும். அப்போ தேவையில்லாத ஃபீச்சர்ஸுக்கு நாங்கள் காசு கொடுக்க வேண்டி வரலாமா இல்லையா? ஆமாம் ஆம் சார். சார். எஸ். ஒரு நன்கு விருத்தி செய்யப்பட்ட கஸ்டம் சாஃப்ட்வேர் ஒரு நிறுவனத்திற்கு போட்டி அனுகூலத்தை வழங்கலாம். அதுவும் சரியா இல்லையா? எஸ் சார். சரி. ஆம் சரி. சார். ஏயும் சரி, பியும் சரி, சியும் சரி. டவுட் இருக்கும் தம்பி? இல்ல. இல்ல சார். அங்கால 31 இருந்தவங்களுக்கு டேட்டா பேஸ்டு கொஸ்டின்ஸ் பார்த்தீங்களா? வர வர கொஸ்டின்ஸ் கவுண்ட் எங்களுக்கு கூடுது. ரைட். இப்போ நாங்கள் பார்க்க போகிறது பிள்ளைய 2022
ஓகே 2022 124 பருமனங்களுக்கு 2022ஆம் ஆண்டு 2022 கொஸ்டின் நம்பர் 24 23 இல்லையா? 23 ஓம் சார் பாருங்க, ஏபிசி என பெயரிடப்பட்ட வரைபடங்கள் 3 மென்பொருள் நிறுவுகை வகைகளை விவரிக்கின்றன. டெப்ளாய்மெண்ட். இதுல கெஸ் பண்ணுங்க, பழைய முறைமை இருக்கு, அது முற்றிலும் கைவிடப்பட்டு புதிய முறைமைக்கு மாறுறான். யாரா இருக்கும்? டிரெக்ட் டைரக்ட். வெரி குட். நேரடி நேரடி. அடுத்தது பாருங்க, பழைய முறைமை ஒன்று இருக்கு, அதுல இருந்து ஒரு பிரிவு எடுத்து அதுக்குள்ள சின்ன பிரிவுக்கு கொடுக்கான். யாரு? கட்டம் கட்டம். குட். சட்டம் அடுத்தது பாருங்க, பழைய முறைமை புதிய முறைமை ரெண்டு முறை டைம்ல ஆக்டிவேட்டில் இருக்கு பிள்ளைகள். குறிப்பிட்ட ஒரு காலத்தால பழைய முறைமை நீக்க ஃபுல்லா புதிய முறைமைக்கு மாறான். யாரா இருக்கும்? Parallel. சமாந்தரம் சமாந்தரம். parallel. எங்க இருக்கு ஆன்சர்? முதலாவது ஃபர்ஸ்ட் ஒன். 24 பாருங்க, பட்டியல் ஏயில் உள்ள தகவல் முறைமை வகைகளையும் பட்டியல் பியில் உள்ள விவரண உதாரணங்களையும் கருதுக. பட்டியல் ஏயிலும் பட்டியல் பியிலும் உள்ள உருப்படிகளுக்கு இடையே இருக்கும் மிக உகந்த பொருத்தமாக்களை இனங்காண்க. பார்ப்போம். முதலாவது தீர்மான ஆதரவு முறைமை, டிசிஷன் சப்போர்ட் சிஸ்டம். உள்ளடக்க முகாமை முறைமை, கண்டென்ட் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். பரிமாற்ற முறை வழியாக்கல் முறைமை, டிரான்சாக்ஷன் ப்ராசஸிங் சிஸ்டம். பார்ப்போமா? B1, ஒரு செய்தி வலைத்தளத்தில் விவரங்களை இற்றைப்படுத்தி உருவாக்கி முகாமைப்பதற்காக அனுமதிக்கிற முறைமை. யார் பிள்ளைகள்? வெப்சைட்டை CMS வெப்சைட்ல CMS அப்டேட் பண்றதுக்கெல்லாம் CMS, CMS கண்டென்ட் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். கரெக்டான பிள்ளைகள்? ஓம் டிஜிட்டல் சார் கண்டென்ட்களுக்கு உருவாக்கி அந்த வெப்சைட்ல காணப்படுற உள்ளடக்கங்களை மாற்றி அமைப்பதற்கான அழகான முறைமை எங்களுக்கு CMS. மின்னணு நிதி மாற்றங்களை கையாளுவதற்கான முறைமை, ஆன்லைன் ஃபண்ட் டிரான்ஸ்ஃபரை மேனேஜ் பண்ணக்கூடியது யாரு? TPS GPS. டிபிஎஸ் வரலாற்று தரவுகளை அடிப்படையாக கொண்டு விற்பனை எதிர்வு கூறலுக்கென தரவுகளை பகுப்பாய்வு கருவிகளையும் சேர்த்துக்கொள்ளும் ஒரு முறைமை DSS. ஸோ ஆன்சர் பண்ண எங்களுக்கு A1க்கு B3 இல்லையா? அதே மாதிரி Okay. A2க்கு B1, A3க்கு B2. அங்க இருக்கு ஆன்சர். fourth one ஃபோர்த் ஒன். குட். 25 பாருங்க, எங்களுக்கு பின்வரும் முறைமை விருத்தி வாழ்க்கை வட்ட மாதிரிகள் தொடர்பாக பின்வரும் எந்த கூற்று அல்லது கூற்றுக்கள் சரியானது அல்லது சரியானவை? பார்ப்போம். சுறுசுறுப்பு மாதிரியில் முறைமையாக விருத்தி செய்யப்பட்ட பணிபுரி மென்பொருளின் சிறிய பகுதிகள் வாடிக்கையாளருக்கு அடிக்கடி வெளியிடப்படுகின்றன. கரெக்ட் தானே? No, sir. அஜைல் வந்த பிள்ளைகள் ஃப்ரீக்வெண்டா ஒர்க்கிங் சாஃப்ட்வேரை கஸ்டமருக்கு வழங்கிக்கிட்டே இருக்கும். சரி, நீர்வீழ்ச்சி மாதிரியில் தேவைகளினான பிந்திய மாற்றங்களுக்கு எளிதாக இடம் அளிக்கலாம். நீர்வீழ்ச்சி மாதிரியம் எளிதாக இடம் அளிக்குமா? இல்ல சார் இல்ல. சொல்ல போனா பிந்திய மாற்றமே செய்யல அது வாட்டர்ஃபால்ல. மூல வகை மாதிரியை வாடிக்கையாளரின் இடைத்தாக்கமின்றி செயற்படுத்தி பார்க்க முடியும். புரோட்டோடைப்பிங்குக்கு யூசர் ரெஸ்பான்ஸ் பண்ணாம எப்படி நாங்க புரோட்டோடைப்பை செக் பண்ற? மூல வடிவ மாதிரி சொன்னாலே பிள்ளைகள், மூல வகையை நாங்க ஃபர்ஸ்ட்டுக்கு மாடல் உண்ட கஸ்டமர்கிட்ட காட்டி கஸ்டமர் விளங்கி எடுத்து அது கூடாக அவரோட தேவைகளை சொல்லித்தான் நாங்க செய்யறது. அப்ப கஸ்டமரோட இடைத்தொடர்பு இல்லாம செய்யலாமா? இல்ல சார் அப்ப 25க்கு மாத்திரம் தான் சரி. எங்க இருக்கு ஆன்சர்? முதலாவது முதலாவது. 26 பாருங்க, செயல் சாரா தேவைகள் ஒரு முறைமைக்கு தர பண்பு கூறுகளை விதந்துரைக்கின்றன. கரெக்ட். பின்வருவற்றுள் எது ஒரு செயல் சாரா தேவைக்கு உதாரணம்? பார்ப்போம். கோப்புகளை இணைப்பதற்கு பயனர்களுக்கு மின்னஞ்சல் முறைமை அனுமதிக்க வேண்டும். இமெயில ஃபைல் அட்டாச் பண்ற முறைமை என்ற தொழிலா இல்லையா? தொழில். தொழில். இமெயில நாங்க ஃபைல் அட்டாச் பண்றோம், வாட்ஸ்அப்ல ஃபைல் அப்லோட் பண்றலாம் தொழிலா இல்லையாடா? வாட்ஸ்அப்ல. ரெண்டாவது பாருங்க, Yes, sir. வலைத்தளத்தின் ஒவ்வொரு பக்கமும் 4 செகண்ட்ஸுக்குள்ள வந்து பிள்ளைகள் லோட் ஆகணுமாம். இது ஃபாஸ்ட் சொல்றாங்களே, இது தொழிலா ஆம் சார் இயல்பா? இயல்பு இயல்பு. ஸோ இதான் எங்களுக்கு ஆன்சர் இல்லையா? ரெண்டாவது. 27 பாருங்க, தரவு பாய்ச்சல் மாதிரியமாக்கல் பற்றிய நெறிகள் குறித்து பின்வரும் எந்த தரவு பாய்ச்சல் வரைபடம் சரியானது என்று கேட்டிருக்கு. குறியீடு தந்திருக்கான். A வந்து என்டிட்டியாம், B வந்து ப்ராசஸாம், C வந்து பிள்ளைகள் தரவு சேமிப்பாகுமா? சின்ன பிள்ளை நினைத்தானுகள். முதலாவது பாருங்க பிள்ளைங்களுக்கு, கேட்டது சரியான என்டிட்டி கேட்டிருக்கு, ப்ராசஸும் கேட்டிருக்கு, டேட்டா ஸ்டோர் ரெஸ்பான்ஸ் பண்ணியிருக்கு, ப்ராசஸ் என்டிட்டிக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுது. கரெக்ட் தானே இது? ஆம் சார் எஸ். இப்போ ரெண்டாவது ஏன் பிள்ளை? ப்ராசஸ் Yes. கேட்டு இருக்கு, ப்ராசஸ் கொடுக்கல. அதே டைம் என்டிட்டி அப்படி டேட்டா ஸ்டோரோட பேசுற என்டிட்டி டேட்டா ஸ்டோரோட பேசல. அதனால 2 4 தான் கேன்சல்ட்.
அடுத்தது மூன்றாவது டேட்டா ஸ்டோர் என்டிட்டியோட பேசுது, ஏழாவது, அதுவும் கேன்சல்ட். அடுத்தது என்டிட்டி டேட்டா ஸ்டோர் நேரடியாக பேசுது, அதுவும் கேன்சல்ட். டவுட் இருக்கோ பிள்ளைகள்? இல்ல சார். எங்க இருக்கு ஆன்சர்? ஃபர்ஸ்ட் ஒன். ஃபர்ஸ்ட் ஒன். அடுத்து 28வது கேள்வியை பாருங்க. மென்பொருள் சோதனை தொடர்பாக பின்வரும் கூற்றுக்கள்ல எந்த கூற்று சரியான கூற்றுன்னு கேட்டிருக்கு. வழக்கமாக அலகு சோதனை முன்பாக ஒருங்கிணைக்கப்பட்ட சோதனை நிறைவேற்றப்படுமாம். நோ, ஃபர்ஸ்ட் வந்து யூனிட் டெஸ்ட் தான், அதுக்கப்புறம் தான் ஒருங்கிணைப்பு சோதனை. அவங்க மாறி சொல்றாங்க. வழக்கமாக ஏற்புடைமை சோதனையில் கருப்பு பட்டி சோதனை உத்திகள் பயன்படுத்தப்படும். கரெக்ட் தானே பிள்ளைகள்? ஆம் சார். Yes, sir. எஸ். அப்ப ரெண்டாவது சரி. மூணாவது பையன் பிள்ளை, முறைமை ஒன்றுக்கு வழங்கும் உள்ளீடுகளை மாத்திரம் அடிப்படையாக கொண்டு ஒரு மென்பொருளின் நடத்தையை வெண்பட்டி சோதனை பரிசீலிக்கலாம். இன்புட்டை கொண்டு அவுட்புட்டை பார்க்கறது பிளாக் பாக்ஸ். Black box. அலகு சோதனை முழு முறைமையினதும் செயற்பாட்டை முழுமையானதாக பரிசீலிக்கலாம். அது முறைமை சோதனை. ஆம். வழக்கமாக பயனர் ஏற்புடைமை சோதனைக்கு பின்புதானா முறைமை சோதனை நிறைவேற்றப்படுமாம். பிள்ளை. முறைமை சோதனைக்கு பிறகுதான் யார் வார பிள்ளைகள்? யூசர் அக்செப்டன்ஸ். ஸோ சரியான கூற்று எங்களுக்கு எது? செகண்ட் ஒன். செகண்ட் ஒன். இதோட பிள்ளைங்களுக்கு 2022 22 முடியுது பிள்ளைகள். நெக்ஸ்ட் எங்களுக்கு 2023 ஆண்டா. நெக்ஸ்ட் எங்களுக்கு 2023. மியூட் பண்ணுங்க. யாரால இது? பிள்ளைகள் மியூட் பண்ணுங்க, மைக்ரோஃபோன் மியூட் பண்ணுங்க. இதுல ஆரிஃபா, 2023 ஆண்டு இருபத்தி 4வது எம்சிக்கு இல்லையா? பாருங்க, 24வது எம்சிக்யூ, அதுவும் ஈஸியான எம்சிக்யூ தான், வந்து கஷ்டமும் இல்லை. பின்வரும் முறைமைகளுக்கு மிகவும் உகந்ததான நிறுவுகை வகைகளை கொண்டுள்ளபடியே தெரிவு செய்ய டெப்ளாய்மெண்ட் தான் கேட்டிருக்கா. சரியான டெப்ளாய்மெண்ட்டை பார்த்தோம்னா சரி. ஒரு விமான நிலையத்தில் ஏற்கனவே உள்ள ஒரு வான்வழி போக்குவரத்து கட்டுப்பாட்டு முறைமையை பிரதியீடு செய்வதற்கான ஒரு புதிய முறைமை. இந்த ஏர்போர்ட்ல பிள்ளைகள் டிராஃபிக் கண்ட்ரோல் சிஸ்டம் எல்லாம் பயங்கர இடர்கூடிய முறைமையா இல்லையா? சிக்கலானது முறைமையா இல்லையா? அபாயகரமான முறைமையா இல்லையா? எஸ். அப்ப இங்க நாங்க ஒரு புதிய முறைமை ஒன்றை கொண்டு போகல, எடுத்த பாக்கல ஃபுல்லா போடல. அது இங்க எங்களுக்கு சரியான முறைமை யார் இருக்கும்? சமாந்தர முறைமை. வெரி குட். ஏன்னா பழைய முறைமை புதிய முறைமை ரெண்டு ஒரே டைம்ல யூஸ் பண்ணப்படுவதனால செக் பண்ணி நாங்க செய்யலாம். ஓகே. ஆம் சார். நாடு ஆம் சார். முழுவதும் பரந்துள்ள ஒரு சங்கிலி தொடர் மீ சந்தையின் வாடிக்கையாளர்கள் நிகழ்நிலை மூலம் பொருட்களுக்கான கட்டளை வழங்குவதற்கான ஒரு முறைமை யார் இருக்கலாம்? அப்ப நாடு முன்னோடி. பைலட்டுக்கு நாங்க குறிப்பிட்ட இடத்துக்கு ஃபர்ஸ்ட் போட்டு பார்க்கலாமா இல்லையா? ஆம் சார். அப்ப யாரு? முன்னோடி. குட், முன்னோடி. முன்னாடி. ஒரு அலுவலகத்தில் தம்மால் பெற்றுக்கொள்ளப்பட்ட சேவை அனுபவம் சம்பந்தமான கருத்துக்களை பொதுமக்கள் உள்நுழைவு செய்வதற்கான முறைமை. பிள்ளைகள் ஃபீட்பேக்கை நாங்க என்டர் பண்ற முறைமை. யூசருக்கு ட்ரைனிங் தேவையா? இல்ல. யாரு வேணுமென்றாலும் சிஸ்டம்ல என்டர் பண்ணி ஃபீட்பேக்கை சப்மிட் பண்ண தெரியுமா இல்லையா? தெரியும். ஆம் சார். இது ரிஸ்க் எங்களுக்கு இல்ல பிள்ளைகள், கடும் ஈஸியான முறைமை. இதுக்கு யார் எங்களுக்கு பெஸ்ட்? நேரடி. சமாந்தரம், முன்னோடி, நேரடி இருக்கா? நேரடி. ஆம் சார். தேர்ட் ஒன். 25 பாருங்க. பின்வருவனவற்றுள் எது ஒரு மின் வர்த்தக அமைவிடத்திற்கு ஒரு செயல் சாராத தேவையாகும்? நான் ஃபங்க்ஷனல் ரெக்யர்மெண்ட்ஸ். பாப்பமா, பயனர்கள் அங்காடி தள்ளுவண்டி ஷாப்பிங் கார்ட்ல உருப்படிகளை சேர்க்கத்தக்கதாக இருத்தல். ஷாப்பிங் கார்ட்ல நாங்க ஆட் பண்ற தொழிலா இல்லையா? தொழில். ஆம் சார். பயனர்கள் கொடுப்பனவுகளை நிகழ்நிலையாக செய்யத்தக்கதாக இருத்தல், இதுவும் எங்களுக்கு தொழில். உருப்படியின் வகையினத்தை அடிப்படையாக கொண்டு உருப்படிகளை பார்வையிடத்தக்கதாக இருத்தல், அதுவும் தொழில். ஒவ்வொரு உருப்படியும் ஒரு சிறிய படத்துடனும் ஒரு விவரத்தோடையும் காட்சிப்படுத்தப்படல், அதுவும் தொழில். மின் வர்த்தக தளம் பிரசித்தி பெற்ற வலை மேலோடிகளினூடாக அணுகப்படக்கூடியதாக இருத்தல். எல்லா வெப் பிரவுசர்லையும் இயங்கும் என்பது யார் பிள்ளைகள்? இயல்பு. பான்சங்களுக்கு யாருமு 25க்கு ஃபிஃப்த் ஒன். ஃபிஃப்த் ஒன். 26 பாருங்க. ஒரு பிரயோகமானது பின்வரும் எதன் போது அதனது உத்தேசிக்கப்பட்ட நிறுவுகை வன்பொருள், மென்பொருள் மற்றும் வலையமைப்பு அமைவிட சூழல்
ஆகியவற்றை மிகவும் இயல்பொத்த ஒரு அமைப்பின் கீழ் அதன் விருத்தி ஆக்குனர்களால சோதிக்கப்படும். நாங்கள் இது மாதிரி கொஸ்டின் பார்த்துருக்கோம். யாரா இருக்கும்? முறைமை சோதனை. வெரி குட். முறைமை சோதனை, சிஸ்டம் டெஸ்ட். 27 பாருங்க எங்களுக்கு. ஒரு கம்பெனி அதன் உள்ளக பயன்பாட்டிற்காக ஒரு புதிய மென்பொருள் பிரயோகத்தை விருத்தியாக்குவதற்காக உத்தேசிக்கிறது. இந்த பிரயோகம் உள்ளக செயல்களை மீள்பொறியாக்கம் செய்து உடனுழைப்பை செம்மைப்படுத்தி உற்பத்தி திறனை செயற்படுத்தும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அப்போ அவங்களோட செயற்பாடு வினைத்திறனாக போகுது. எனினும் புதிய மென்பொருட்கள் தற்போதைய செயல்களுக்கு பழக்கப்பட்டுள்ள ஊழியர்களிடமிருந்து ஓரளவு எதிர்ப்பு எதிர்கொள்ளலாம் என சாத்தியப்பாட்டு கற்கையின் போதும் இனங்காணப்பட்டது. அப்ப இது என்ன சாத்தியப்பாடு இருக்கும்? செயற்பாட்டு செயற்பாட்டு சாத்தியப்பாடு. அவங்களோட செயற்திறன்கள், அது தவிர பிள்ளைகள் ஊழியர்களின் விருப்பு வெறுப்பு, இதெல்லாம் யாருக்குள்ள வரும்? செயற்பாட்டு சாத்தியப்பாடு. சாத்தியப்பாடு. பாருங்க 28வது MCQ பிள்ளைங்களுக்கு பாத்தீங்களா, வர வர கொஸ்டின்ஸ் கூடுது. ஒரு நூலக முகாமைத்துவ முறைமையின் பின்வரும் தரவு பாய்ச்சல் வரைபடத்தில் P தொடக்கம் S வரை உள்ள முகப்படையாளங்களுக்கான மிகவும் உகந்த பிரதியீடுகளை அடையாளம் காண்க. பாப்பமா தம்பி, உறுப்பினர் இருக்கார் பிள்ளைகள். இவர் 1.0 என்று சொல்லக்கூடிய ஒரு ப்ராசஸுக்கு வந்த பிள்ளைகள் Pங்கிற லைன் அனுப்புறார். அந்த ப்ராசஸ் வந்து புத்தக தேடல். இப்போ புத்தகத்தை தேடணும்டா நாங்கள் என்னத்தை பாஸ் பண்ணணும்? திறவுச்சொல். அதை பாருங்க, எங்களுக்கு முதல் 3 வந்து திறவுச்சொல், கீவேர்ட்ஸ். ரெண்டாவது sir. மெம்பர்ஷிப் நம்பர். உறுப்பினர் வந்து மெம்பர்ஷிப் நம்பரை கொடுக்கணுமா, புத்தகத்தை தேடுறதுக்கு கீவேர்ட்ஸை கொடுக்கணுமா? Keywords. Keywords. கீவேர்ட்ஸ் தான் கொடுக்கணும். என்ன புத்தகம் வேணுமென்று கொடுக்கணுமா இல்லையா? இப்போ P ஆமா வந்து sir. திறவுச்சொல்லா 1, 2, 3க்குள்ள எது வேணுமென்றாலும் வரலாம். இப்போ புத்தக தேடல் முறைமை என்ன பண்ணுதுன்னா பிள்ளைகள், புத்தக விவரங்களுக்கு ரெக்வஸ்ட்டை கொடுத்து ரெஸ்பான்ஸ் எடுத்து தேடல் முடிவை கொடுக்குது. அப்போ உறுப்பினர்கள் 2.0க்கு, அதாவது புத்தகம் இரவல் வளங்கள் எனப்படுகின்ற முறைமைக்கு Q என்கிற லைனையும் R என்கிற லைனையும் அனுப்புறான். அதுல 2.0 பாத்தீங்கன்னா உறுப்பினர்கள்ன்ற டேட்டாவை சேமிச்சு மீட்டெடுக்குது, புத்தகங்கள் சம்பந்தப்பட்ட டேட்டாவையும் சேமிச்சு மீட்டெடுக்குது. இப்ப சொல்லுங்க, ஆம் sir. உறுப்பினரால Qக்கு வழங்குறது யாரா இருக்கும்? முதலாவது உறுப்பினர் 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 இலக்கம் இருக்கு, ரெண்டாவது கீவேர்ட்ஸ் இருக்கு, மூன்றாவதுலயும் கீவேர்ட்ஸ் இருக்கு. யாரு வரும் கெஸ் பண்ணுங்க? உறுப்பினர் உறுப்பினர் இலக்கம். உறுப்பினர் இலக்கம். வெரி குட். இவர் உறுப்பினர் இலக்கத்தை கொடுத்தால் அந்த உறுப்பினர் இலக்கம் எங்க இருக்குன்னு சொல்லி உறுப்பினர் டேட்டாபேஸ்ல செக் பண்ணி பார்க்கும். கரெக்டா? ஆம் sir. அதுக்கப்புறம் ஆர்ல என்னத்தை கொடுக்கணும் கெஸ் பண்ணுங்க? புத்தகம் எடுக்க போறான்டா அவன் யாரை கொடுக்கணும் பிள்ளைகள்? புத்தக விவரத்தை கொடுக்கணும் இல்லையா? ஏனென்றால் இந்த இருக்கக்கூடிய டேட்டா, இந்த இருக்கக்கூடிய ப்ராசஸ் வந்து பிள்ளைகள் புத்தகங்கள் எனப்படுகின்ற டேட்டா ஸ்டோரோடையும் பேசுது. அப்ப 2 விஷயம் வந்தா தான் 2 விஷயத்தை தேடி பெற்றுக்கொள்ளலாம். ஒன்று யாரு? உறுப்பினர் சம்பந்தப்பட்ட விடயம், ரெண்டாவது புத்தகம் சம்பந்தப்பட்ட விடயம். அப்ப Q வந்து எங்களுக்கு உறுப்பினர் சம்பந்தப்பட்ட விடயங்கள்னு சொன்னா ஆர் புத்தக விவரம். ஒரு Q எங்களுக்கு புத்தக விவரம், ஆர் யார் பிள்ளைகள்? உறுப்பினர் இலக்கம். டவுட் இருக்கும்? இல்ல sir. ரைட். அதே மாதிரி உறுப்பினர் புத்தக மீளளிப்பு எனப்படுகின்ற முறைமைக்கு 3.0க்கு எஸ்ங்கிற லைனை கொடுக்கான். புத்தகத்தை மீளளிக்கணும்னா நாங்க யாரை கொடுக்கணும்? புத்தகத்தை தான் கொடுக்கணும் இல்லையா? அப்ப எஸ் ஆம் வந்து sir. முதலாவதுல புத்தக விவரம். அடே முதலாவது கரெக்ட் மாதிரி இருக்கீங்களா? ஆம் sir. P வந்து திறவுச்சொல், Q வந்து உறுப்பினர் இலக்கம், R வந்து புத்தக விவரம், R ம் Q மாறலாம், S வந்து புத்தக விவரம். எஸ். டவுட் இருக்கோ? இல்ல sir. இன்னும் முடியல பாத்தீங்களா? அடுத்த கொஸ்டின் 29. பின்வரும் எது மென்பொருள் விருத்தியின் நீர்வீழ்ச்சி மாதிரி பற்றி பிழையானது? அது செயற்றிட்டம் நெடுகிலும் தேவைகளை சேகரித்து நடைமுறைப்படுத்துவதற்கு விருத்தி ஆக்குனர்களுக்கு இடம் அளிக்கும். பிள்ளைகள், இது ஃபுல்லா எல்லா கட்டத்திலையும் தேவைகளை சேகரிக்கிறதுக்கு இடம் அளிக்குதா? வாட்டர்ஃபால் இல்ல. சொல்லுங்கடா. வாட்டர்ஃபால் எங்களுக்கு பிள்ளைகள் இடைநடுவே தேவைகளை சேகரிக்கலாமா? இல்ல. இல்ல. சார் நிலையான முதலாவது பிள்ளையா இல்லையா? ஆம் sir. சோ முதலாவது sir. ஆன்சர். டவுட் இருக்கும்? இல்ல sir. 30வது கேள்வியை பாருங்க. ஒரு அரச நிறுவனமானது நாடு முழுவதும் நடைமுறைப்படுத்துவதற்காக சந்தையில் கொள்வனவு செய்யத்தக்க மென்பொருளை தேர்ந்தெடுக்கையில தேவையான அம்சங்களுக்கு மேலதிகமாக பின்வரும் எதனை கருத்தில் எடுக்க வேண்டும்? நிறுவ, பராமரிக்க, தரம் உயர்த்த மற்றும் மாற்றியமைக்காகும் செலவு வருமா இல்லையா? ஆம் sir. எஸ்.
தற்போதுள்ள முறைமைகளோட ஒருங்கிணைப்பதற்கான எளிமை. கரண்ட் சரி சிஸ்டம் சார். கூட சரியா ஒர்க் பண்ணான்னு பார்க்கிறது வரும். ஆம். விற்பவரிடமிருந்து கிடைக்கும் விற்பனைக்கு பிந்திய சவி அதுவும் வருமா இல்லையா? ஆம் சார். ஏயும் வரும், பியும் வரும், சியும் வரும். எங்க கூட ஃபிஃப்த் ஒன். ஏயும் வரும், பியும் வரும், சியும் வரும். ஃபிஃப்த் ஒன் 31 பாருமா எங்களுக்கு. ஏ தொடக்கம் டி வரைக்கும் முகப்படையாளம் இடப்பட்டது. நம்மட பாட்டா இல்ல டேட்டா பேஸ் பார்ட். இது 31வது கேள்வி டேட்டா பேஸ் பார்ட். இப்போ நெக்ஸ்ட் எங்களுக்கு 24ஆம் ஆண்டுக்கு வந்தோம்னா சரி. 2024 ரைட். அப்போ நாங்கள் ஃபர்ஸ்ட் தேர்ட் பேஜ் எழுதணும். ஓகே இருக்கும் இல்லையா? ஓகே பாருங்க, எங்களுக்கு 2024ஆம் ஆண்டு பிள்ளைகள் அதுவும் எங்களுக்கு ஈஸி தான் கொஷன். கஷ்டமான கேள்வி 7ஆம் அழகுன்னு சொன்னது நம்ம சொல்லவே முடியாது. அவ்வளோ ஈஸியான கொஷன் பிள்ளைகள் 7ஆம் அழகு 6ஆம் அழகெல்லாம். ஓகே பார்ப்போமா? இங்கே பாருங்க 24வது எம்சிக்கு ஒருக்கா பார்ப்போம். 24 பாருங்க. ஒரு புதிய முறைமையை ஒரு குறித்த திகதியில் சேவை நாடினர் சொன்னா கிளைண்ட் முழுமையாக விடுவித்தல் வேண்டும். என்ன பிள்ளைகள்? ஒரு புதிய முறைமை உண்டு, ஒரு குறிப்பிட்ட தினத்துல வந்து அவங்க கிளைண்ட்டுக்கு வந்து கொடுக்கணுமா? கொஞ்சம் இருங்க. கிளைண்ட்டுக்கு ஒரு குறிப்பிட்ட தினத்தில பிள்ளைகள் ஒப்படைக்கணுமா? எந்தவித பகுதி ஒப்படைப்புகளும் கிடையாது. இது பகுதி ஒப்படைப்புகள் வர்றது அஜாயில் இல்லைனே. பகுதி ஒப்படைப்புகள் வரக்கூடாது. மேலும் எந்தவித குறிமுறையாக்களும் ஆரம்பிக்கப்படுவதற்கு முன்பாக முறைமை கட்டமைப்பும் வடிவமைப்பும் முழுமையாக வரையறுக்கப்படுதல் வேண்டும். அப்ப நிச்சயம் இது என்ன மாடல் பிள்ளைகள்? வாட்டர்ஃபால். வாட்டர்ஃபால். ஏ மாத்திரம் தான் சரி. எங்க இருக்கு ஆன்சர்? ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ஒன். ஃபர்ஸ்ட் ஒன். 25 பாருங்க. ஒரு மென்பொருள் விருத்தி செயலிடத்தின் இயலுமை பகுப்பாய்வின் போது விருத்தி குழு மென்பொருளை விருத்தி ஆக்குவதற்கான அறிவையும் திறனையும் கொண்டிருக்கவில்லை என கண்டுபிடிக்கப்பட்டது. அப்போ டெவலப்பருக்கு வந்து டெக்னிக்கல் நாலேஜ் இல்லைன்னு சொன்னது கண்டுபிடிக்கப்பட்டா அது என்ன சாத்தியப்பாடு? சாத்தியப்பாடு. குட், வெரி குட். ஸோ ஆன்சர் பண்ணுங்களுக்கு 5வது இல்லையா? எஸ் சார். ஆம் சார். முறைமை அபிவிருத்தி வாழ்க்கை வட்டத்தின் கட்டங்கள் சரியான வரிசையை காட்டுவது என்று கேட்டிருக்கு. பார்ப்போம். முதலாவது இயலுமை கற்கை ஃபீசிபிலிட்டி ஸ்டடி, அதுக்கப்புறம் அனலைசிஸ், அதுக்கப்புறம் டிசைன், அதுக்கப்புறம் பிள்ளைகள் இம்ப்ளிமெண்டேஷன் நடைமுறைப்படுத்தல், அதுக்கப்புறம் சோதித்தல் டெஸ்டிங், அதுக்கப்புறம் டெப்ளாய்மெண்ட் நிறுவுகை. முதலாவது கரெக்டா இல்லையா? ஆம் சார். முதலாவது கரெக்ட். 27 பாருங்க பிள்ளைகள். ப்ரோட்டோடைப்பிங் சம்மந்தமாக கேட்டிருக்கானுங்களா? பார்ப்போம். 27 முறைமை அபிவிருத்தியில் பயன்படுத்தப்படுகின்ற மூல வகை மாதிரி தொழில்நுட்பம் பற்றிய கூற்றுக்கள்ல உண்மையானது அன்று. ஏண்டா உண்மை இல்லாதது பிள்ளைகளா? பொய்யானது. உண்மையானது அன்று. மூல வகை மாதிரிகள் முறைமை சோதனை கட்டத்தின் போது பயனர்களால் அங்கீகரிக்கப்படுதல் வேண்டும். ப்ரோட்டோடைப்பிங் வந்து பிள்ளைகள் சிஸ்டம் டெஸ்டிங் பண்ணுற டைமில் யூசரால் அங்கீகரிக்கப்படுமா? சிஸ்டம் டெஸ்டிங்குக்கும் யூசருக்கும் சம்பந்தம் இருக்கா? ஆ சார். இல்ல சார். சிஸ்டம் டெஸ்டிங்கை பண்ணுறது யாரு? டெவலப்பர்ஸ். அப்போ பயனர்கள் அங்கீகரிக்கிறதோ இல்லையோ அது எந்த டெஸ்டிங்கில்? பயனர் ஏற்பு சோதனையில். இந்த சோதனைக்கு வருமா? இல்ல சார். வராது. முதலாவது பிழை. அப்போ அதுதான் என்னோட ஆன்சர் எங்களுக்கு. அன்று நான் ஆம். கேட்டிருக்கேன். ரெண்டாவது பார்ப்போம். மூல வகை மாதிரி ஒவ்வொரு செயலிட்டத்திலும் தேவையற்றது அல்லது உகந்தது என்று. சரியா பிள்ளையா? எல்லா ப்ராஜெக்ட்டுக்கும் தேவையா? சரி சார். இல்லை தானே? யா, ரெண்டாவது சரி. வெற்றிகரமான மூல வகை மாதிரி பயனரின் தேவைகளையும் எதிர்பார்ப்புகளையும் நன்கு பூர்த்தி செய்யும் ஒரு முறைமையை விருத்தி செய்வதற்கு உதவுகிறது. சரியா பிள்ளையா? ஆரம்பத்தில் ஒரு மாடல் சரி வந்து சார். நாங்கள் டெவலப் பண்ணி வச்சாதான் யூசரோட தேவைகளை ஆரம்பத்தில் விளங்கி எடுக்கலாம். வெற்றிகரமான மூல வகை மாதிரி ஒரு முறைமைக்கான செலவீனம் கூடிய பிந்திய மாற்றங்களை நீக்குவதற்கு உதவும். அதுவும் சரியா பிள்ளையா? ஆ சார். சரி சார். மூல வகை மாதிரியின் அனுகூலங்களை பெறுவதற்கு மூல வகை மாதிரிகள் பற்றிய பயனரின் பின்னூட்டல் மிகவும் முக்கியமானது. எஸ், யூசர் ஃபீட்பேக் சொன்னா தான் ப்ரோட்டோடைப்பிங் பெஸ்ட். அவங்களை கேட்டது உகந்தது அன்று. அது முதலாவது ஆன்சர்.
28 பாருங்க. மென்பொருள் சோதனை தொடர்பான பின்வரும் கூற்றுக்களுள் சரியானது அல்லது சரியானவை யாது அல்லது யாவை? டெஸ்டிங்கா பாப்போம். வெண்பட்டி சோதனைகள் ஒரு மென்பொருளின் உட்கட்டமைப்புகளையும் தொழிற்பாடுகளையும் சோதித்ததோடு சம்பந்தப்பட்டுள்ளன. சரியா இல்லையா? சரி சார். சரி இல்லையா? ரைட் பாருங்க. பொதுவாக முறைமை சோதனைக்கு பின்னர் அலகு சோதனைகள் நடாத்தப்படும். அம்னோ பி வராது. ஏற்புச் சோதனையை வெற்றிகரமாக்குவதற்காக முறைமை விருத்தியாளர்கள் அனைத்து முயற்சிகளையும் மேற்கொள்ளுதல் வேண்டும். கரெக்ட் தானே மேன்? அக்செப்டன்ஸ் டெஸ்டிங்ன்றது யூசரால மேற்கொள்றது. அப்போ யூசர் அக்செப்ட் பண்ணணும்டா டெவலப்பர் அதுக்கேற்ற மேக்ஸிமம் ப்ராக்டிஸை போடணுமா இல்லையா? ஆ சார். ஆமாம் சார். இப்போ 28க்கு ஏயும் சியும் எங்க இருக்கு? தேர்ட் Third ஒன். தேர்ட் ஒன் சார். யா தேர்ட் ஒன். அப்படியே வந்தீங்கன்னா உங்களுக்கு எஸ் 29 வந்திருக்கு. கொஞ்சம் பெரிய பந்தி ஒன்று பார்ப்போம். 29, 30 ஆகிய வினாக்களுக்கு விடை எழுதுவதற்காக பின்வரும் விவரணத்தை கருதுக. பாடசாலைகளுக்கும் மாணவர்களுக்கும் ஏனையோருக்கும் குழு விளையாட்டுகளுக்காக பாடசாலை அடுத்துள்ள பாடசாலை விளையாட்டு மைதானத்தை ஒதுக்குவதற்காக ஒரு விளையாட்டு மைதான ஒதுக்கீட்டு முறைமை தேவைப்படுகிறது. இப்போ மாணவர்களுக்கும் ஏனைய குழு விளையாட்டுகளுக்காக பிள்ளைகள் ஏனையோருக்கு குழு விளையாட்டுக்கிட்ட சொல்லி கிரவுண்ட்ஸை அலோகேட் பண்ண போகிறாங்க. அப்போ அதுக்கு கிரவுண்ட் அலோகேஷன் பிளே கிரவுண்ட் அலோகேஷன் சிஸ்டம் ஒன்று பிள்ளைகள் தேவைப்படுதாம். ஒவ்வொரு ஒதுக்கீடும் 2 மணித்தியாலயங்களுக்கானதாகும். அப்போ ஒவ்வொரு அலோகேஷனும் பிள்ளைகள் 2 hours. மாணவர்கள் அல்லாதவர்கள் அவர்களது ஒதுக்கீட்டிற்காக பணத்தை செலுத்த வேண்டும். அப்போ ஸ்டூடெண்ட்டுக்கு ஃப்ரீ, மாணவன் இல்லைன்னு சொன்னால் அவனுக்கு காசு. ஆளடையாள அட்டை எண்களை பயன்படுத்தி இந்த ஒதுக்கீடுகள் செய்யப்படுதல் வேண்டும். ஐடென்டி கார்டு நம்பரை கொடுத்து தான் அலோகேஷனை பண்ணணும். ஒரு குழு விளையாட்டு மைதானத்திற்கு அனுமதிக்கப்படுவதற்கு முன்பாக அதன் வாசலில் ஆளடையாள அட்டைகள் சரிபார்க்கப்படுதல் வேண்டும். ஓகே. இந்த ஒதுக்கீட்டு செயல்முறைக்காக பயன்படுத்தக்கூடிய நெறிமுறை கிளை ஏ தொடக்கம் டி வரைக்கும் முகப்படியாளங்களில் இடப்பட்ட வெற்றிடங்களோட காட்டப்பட்டுள்ளது. பாப்பமா அல்கோரிதம் மட்டும் தந்திருக்கான். தொடக்கமா முதலாவது ஒரு ப்ராசஸ் நடக்குது. பயனர் ஒதுக்கீட்டை செய்விக்க வேண்டுமாம், அலோகேஷன் நடக்கணுமாம். பியும் சியும் நடந்து பயனர் ஒரு மாணவன் என்று சொன்னா அவனுக்கு ஃப்ரீ என்ன? ஆமாம் சார். ரைட் பாப்பமா எது வருமன்றது அப்படியே நாங்கள் கெஸ் பண்ணுவோம். முதலாவது ஃபர்ஸ்ட் நாங்கள் போட்டு பார்ப்போமா. தொடக்கம் தற்போது உள்ள ஒதுக்கீடுகளை காட்சிப்படுத்துக. ரைட். நாங்கள் சிஸ்டம் பிள்ளைகள் பிளே கிரவுண்ட் அலோகேட் பண்ணணுமெண்டா ஃப்ரீ ஸ்லாட்டை தானே ஃபர்ஸ்ட்டுக்கு பார்க்கணும். நாங்கள் இப்போ டாக்டர் புக் பண்ண போகிறோம்னா அப்பங்க என்னென்ன டைம் எங்களுக்கு அவைலபிளாக இருக்குன்னு பார்க்கணும். நாங்கள் ஆமாம் சார். டிக்கெட் நாங்கள் பஸ்ஸுக்கு புக் பண்ணணும்னு சொன்னாலும் பிள்ளைகள் எல்லா சீட்டையும் புக் பண்ணிடலாதே. இப்போ எங்களுக்கு எது அவைலபிளாக இருக்குன்னு பார்க்கணுமா இல்லையா? பிளே கிரவுண்டை அலோகேட் பண்ண முதல் தற்போதுள்ள ஒதுக்கீடுகளை காட்சிப்படுத்துக. ஏக்கு அது சூட் ஆகுமா இல்லையா? ஆமாம் சார். அப்போ எங்களுக்கு பாப்போம், கம்பேர் பண்ணி பார்ப்போமா. 1, 2, 3 கதான் விட போட்டிருக்கான். 4க்கு 5க்கும் திகதி நேரத்தை பெறுக என்ஐசியை பெறுக. அதை விட சூட்டபிள் எங்களுக்கு யார் பிள்ளைகள்? தற்போதுள்ள ஒதுக்கீட்டை காட்சிப்படுத்துக. ரைட். பயனர் ஒதுக்கீட்டை செய்விக்க வேண்டும்னு சொன்னான். அப்போ காட்சிப்படுத்துனதை பார்த்து பயனர் அதை அலோகேட் பண்ணணும்னு சொன்னா அவன் என்ன டைமுக்கு எப்போ அலோகேட் பண்ணணும்னு கொடுக்கணுமா இல்லையா? அதிலே மேலுக்கு ஒரு வசனம் சொல்லியிருக்கான் பாருங்க பிள்ளைகள். தேசிய ஆளடையாள அட்டை எண்களை பயன்படுத்தி இந்த ஒதுக்கீடுகளை செய்யப்படுதல் வேண்டும். அப்போ அலோகேட் பண்ணணும்னா அவன் என்னத்தையும் கொடுக்கணும் பிள்ளைகள்? என்ஐசி. என்ஐசி நம்பரையும் கொடுக்கணும். அப்போ பிசி ஒருக்கா பாருங்களா. பயனர் ஒதுக்கீட்டை செய்விக்க வேண்டும் என்று சொன்னா திகதியை அல்லது நேரத்தை பிறகு எஸ் டேட்டா கொடுக்கணும். என்ஐசி எண்ணை பிறகு கரெக்ட் என்ஐசி நம்பரையும் கொடுக்கணும். மாணவர் பயனர் ஒரு மாணவர் அன்று எனில் மாணவர் இல்லைன்னு சொன்ன அப்படியே காசு கொடுக்கணுமா இல்லையா? ஆமாம் சார். மாணவர் அன்று எனில் பயனரின் செலவு அல்லது கடன் அட்டை கொடுப்பனை பூர்த்தி செய்க. கரெக்ட். அதுக்கப்புறம் ஒதுக்கீடு செய்தலை உறுதிப்படுத்தி ஒதுக்கீடு தரவுகளை இற்றைப்படுத்தல். அப்ப எங்களுக்கு முதலாவது ஆன்சர் மிச்சம் ஆகுதானே அழகா. சார். அப்ப எங்களுக்கு ஆன்சர் எங்க இருக்கு தம்பி? ஃபர்ஸ்ட் ஒன். அப்படியே வந்தீங்கன்னா மேற்குறித்த முறைமை தொடர்பாக எந்த யோசனை உகந்தது அன்று? எந்த யோசனை நல்லமில்லைன்னு சொல்லியிருக்கானா, தேவையான போதோ தரப்பட்ட ஒரு திகதிக்கு உரிய ஒதுக்கீட்டு பட்டியல்கள் வழங்கப்படுதல் வேண்டும். சரியா பிள்ளையா?
சரி தேவையான போது தரப்பட்ட ஒரு திகதிக்கு உரிய ஒதுக்கீட்டு பட்டியல் வழங்கப்படுதல் வேண்டும். ஒரு டேட்ல எந்தெந்த இடங்களை நாங்கள் அலோகேட் பண்ணலாம்னு சொல்லி லிஸ்ட் ஒன்று கொடுக்கணுமா இல்லையா? ஆம் ஓகே சார். எஸ். ஒரு மாணவர் ஒரு ஒதுக்கீட்டை செய்யும் போதெல்லாம் அவர் தனது வீட்டு முகவரியை பதிதல் அவசியமாக எடுத்தல் வேண்டும். அவன் பிளே கிரவுண்டை அலோகேட் பண்ணுறான்டா, மாணவன் வந்து ஸ்கூலுக்கு தானே சொந்தம். அப்போ மாணவன் பிளே கிரவுண்ட் அலோகேட் பண்ணுறதுக்கு எதுக்கு வீட்டு நம்பர் என்டர் பண்ணணும்? இது அவசியமா? ராசு இல்ல இல்லை. இல்லை சார். என்ஐசி எண்ணின் செல்லுபடித்தன்மையை சோதித்தல் உகந்தது. கரெக்ட் தானே பிள்ளைகள்? ஐடென்டி கார்டு ராசு நம்பர் செக் பண்ணணுமா இல்லையா? எஸ். எஸ் ஓ சார் ஒதுக்கீடு பாடசாலை நேரங்களுடன் முரண்படல் ஆகாது. கரெக்ட் தானே பிள்ளைகள்? பிளே கிரவுண்டுங்களுக்கு யூஸ் பண்ணும்போது பாடசாலை நேரத்தோட முரண்படாதானே எங்களுக்கு? என்ன அலோகேஷன் தானே பிள்ளைகள் எங்களுக்கு? எஸ். ஒரு ஆ குறித்த சரி நாளில் குறித்த என்ஐசி எண்ணிற்கு இடமளிக்கக்கூடிய ஒதுக்கீடுகளின் எண்ணிக்கையை மட்டுப்படுத்தல் நியாயமானது. கரெக்ட் தானே? இப்போ இந்த ஐடென்டி கார்டு நம்பர் இத்தனை அலோகேஷனை தான் மேற்கொள்ளலாம். பெஸ்டான ப்ராக்டிஸா இல்லையா? ஓ சார் அப்போ எங்களுக்கு ஆம் உகந்தது சார். அந்த சொல்வது ரெண்டாவது பார்ட். அக்செப்ட் பண்றீங்களோ? ஆம். ராசு எஸ். இப்படியே வந்தீங்கன்னா மணிகளே 31வது பிள்ளைகள் டேட்டா பேஸுக்கான கொஸ்டின். இப்போ நாங்கள் யாரை பார்ப்போம்னா பிள்ளைகள் 25 2025லையோ ஆம் சார். கொஞ்சம் இருங்க. 2025 மியூட் பண்ணுங்கடா. யார் அது? அது பாட்டு கேட்குது அழகு. ரைட், வெயிட் பண்ணுங்க. 2025 தானே மேம்? ஓ ஆம் சார் சார். ராசு யா. ஸோ 2025 ஓப்பன் வித் Chrome. மேக்புக் நல்லா இருக்கு. ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் ஜூம் கிளாஸுக்கு ட்ரை பண்ணி பார்ப்போம்னா பண்ணி பார்த்து நல்லா தான் இருக்குது. பிரச்சனை இல்லை. எங்கே பார்த்தீங்கன்னு வருதுங்களா? கேள்வியில் பாருங்கடா பாவா. ஸோ கொஷின் நம்பர் மாநிலங்களுக்கு எத்தனையாவது கொஷின் பாருங்க? 25 மாநிலங்களுக்கு 22 சார். 22வா? ஆம். எஸ், 22. பாப்பமா, பின்னணாற்றல் எது திறந்த முறைமைகள் பற்றி உண்மையான கூற்று? நாங்கள் பார்த்துருக்கோமே திறந்த முறைமை. ஆம் சார். ராசு பாப்பமா, ஓகே சார் அவை வழியக மென்பொருட்களாகவோ அல்லது வன்பொருட்களாகவோ இல்லாது சுயாதீனமாக இயங்குகிறதாம். பிள்ளைகள் சுயாதீனமாக இயங்குறதா? இல்லை சார். ரெண்டா இல்லை சார் தனித்து இயங்கக்கூடியது அப்படி இருக்குமா? இல்லை. ஓ ஓப்பன் சார் சிஸ்டம்டா ஓப்பன் சிஸ்டமுக்கு தேவையான இன்புட் வந்து சூழல் இருந்தாங்க கிடைக்கும். கரெக்டோ? ஓ ஆம். ராசு இல்லை. ஆம் சார் அவை உள்ளக கட்டுப்பாட்டை பராமரிப்பதற்காக இடை இயங்கு தன்மை இன்டர் ஆப்பரேட்டபிலிட்டியை வரையறை செய்யுமாம். அந்த உள்ளக கட்டுப்பாட்டை பராமரிக்கணும் என்ற பிள்ளைகள் இடை இயங்கு தன்மையை வரையறை செய்யறதுங்கிறது கொஞ்சம் சிக்கல் தானுங்களுக்கு. பார்ப்போம் இருந்தும் மற்றது பார்ப்போமா. அவை இடை இயங்கு தன்மையையும் கொண்டு செல் தன்மையையும் ஒருங்கிணைப்பையும் பொதுவான நியமங்களை பயன்படுத்தி ஆதரிக்கும். கரெக்ட் தானே பிள்ளைகள்? எங்களுக்கு இன்டர் ஆப்பரேட்டபிலிட்டி இருந்து போர்ட்டபிலிட்டின பிள்ளைகள் அங்கேயும் இங்கேயும் எடுத்து செல்ற மாதிரியும் வெளிமுறைமைகள் எல்லாத்தையும் இணைக்கிற மாதிரியும் நியமங்களை பயன்படுத்தி ஆதரிக்குமா இல்லையா? ஆம் ஓ சார். ஒரு முறைமைய பிள்ளைகள் எங்களுக்கு ஓப்பன் சிஸ்டம்னு சொன்னால் வேறு வேறு சிஸ்டமோட நாங்கள் இன்டகிரேட் பண்ணணும். அப்போ எங்களுக்கு ஒருங்கிணைப்பு ஒன்று இருக்கு. போர்ட்டபிலிட்டின்ற பிள்ளைகள் நாங்கள் முறைமையை அங்கேயும் இங்கேயும் மட்டும் மாற்றணும். எல்லா இடத்தையும் நாங்கள் கொண்டு சென்ற மாதிரி இருக்கணும். எல்லா ஓஎஸ்லேயும் எங்களுக்கு ஒர்க் பண்ணணும். ரைட். அப்போ அதுவும் எங்களுக்கு வருமா இல்லையா? அப்போ மூன்றாவது சரி வர மாதிரி இருக்கு. பார்ப்போம். நாலாவது, அவை மூன்றாம் தரப்பு மென்பொருட்களை கட்டுப்படுத்துவதாலும் தனி உரிமை செய்திகளை மாத்திரம் பயன்படுத்துவதனாலும் செயல்திறனை மேம்படுத்தும். பிள்ளைகள் எங்களுக்கு தேர்ட் பார்ட்டி சாஃப்ட்வேரையும் ப்ராப்ரேட்டரையும் நாங்கள் கனெக்ட் பண்ணலாமா? ஏதாவது. இல்லை இல்ல சார். அப்போ எங்களுக்கு ஆன்சர் மூன்றாம் வரும். ஆனால் வந்து அந்த டேர்ம்ஸ் எல்லாம் பார்த்தீங்களோ பிள்ளைகள் கொஞ்சம் கிரிட்டிக்கலாக போட்டுருக்காங்க. 2025ஆம் ஆண்டு பாவம் பிள்ளைகள். 2025ஆம் ஆண்டு பார்த்தீங்கன்னா அதாவது அவங்க அந்த என்ன சொல்கிறது
எடுக்கணும் என்று சொல்லி வேணும் என்று சொல்லி எடுத்த மாதிரி அவன பேப்பர் ஸ்டாண்டர்ட்னு சொன்னால் தமிழ் வந்து அவனோட வித்தியாசம். 2025ஆம் ஆண்டு தமிழில் பாவம் பிள்ளைகள் இங்கிலீஷ் மீடிய பேப்பர் அழகா இருக்கும். தமிழ் மீடிய பிள்ளைகள் பாவம். மற்றது நிதானமா வாசிக்கணும். கூற்றுக்களிகள் ஸ்பீடா வாசிட்டு போற வேண்டியதை இடம் காணுவானா? No, sir. இல்ல சார். இல்ல. No. ஆறுதல் அப்படியே வாசிக்கணும். நிதானமா ஒவ்வொரு சென்டென்ஸையும் விட்டு வாசிங்க. இங்க பாருங்க, அவை இடையியங்கு தன்மை இன்டர் ஆப்பரேட்டபிலிட்டி, கொண்டு செல் தன்மை போர்ட்டபிலிட்டி, ஒருங்கிணைப்பு இன்டகிரேஷன். பிள்ளை திங்க் பண்ணணும். போர்ட்டபிலிட்டின்னா அங்கேயும் இங்கேயும் எடுத்து செல்வது, ரைட்? அப்ப சூழலோட இடைத்தொடர்பு ஒன்றும் இருக்கு. ஒருங்கிணைப்புண்டா அப்ப வெளிமுறைமைகளோட இன்டர்கனெக்ட் ஆகுது, ரைட்? அப்படின்னா இது ஓப்பன் சிஸ்டம். பிள்ளை இனம் கண்டுகொள்ளணும், கவனம். மூன்றாவது சரி. 23 பார்ப்போமா? A1 தொடக்கம் A3 வரை முகப்படியாளமிடப்பட்ட முறைமைகளை B1 முதல் B3 வரை முகப்படியாளமிடப்பட்ட விவரங்களோட பொருத்தமாக்குக. முறைமை வந்த பிள்ளைகள் A1 தீர்மான ஆதரவு முறைமை, A2 வந்த பிள்ளைகள் அறிவு முகாமைத்துவ முறைமை, A3 வந்த பிள்ளைகள் நிறுவன மூலவள திட்டமிடல் முறைமை. விவரம் பார்ப்போமா? நிறுவன ஊழியர்களுக்கு சிறந்த நடைமுறைகள் பெஸ்ட் பிராக்டிசஸ், நிபுணத்துவம் முதலான நிறுவன தகவல்களை சேமிக்கின்றதும் விநியோகம் செய்கின்றதுமான முறைமை யாரா இருக்கும்? அறிவு முகாமைத்துவ முறைமை. வெரி குட். அறிவு முகாமைத்துவ முறைமை. யாருங்க? அறிவு முகாமைத்துவ முறைமை. இப்ப B1 எங்களுக்கு வரணும் யாருக்கு? A2 A1. A2. A2க்கு B1 வரணும். சிக்கலான தரவுகளை ஆய்வு செய்து தோரணைகளை பேட்டர்ன் ரைட் அடையாளம் காணவும் வியாபார எதிர்வு குரல்களை மேற்கொள்ளவும் முகாமையாளருக்காக உதவக்கூடிய ஒரு முறைமை. பேர்ல இருக்கு யாரு? தீர்மானாளர். டிசிஷன் சப்போர்ட் சிஸ்டம். அப்ப A1க்கு B2, A1க்கு B2. B2. கணக்கீடு, கொள்முதல் ப்ரொக்யூமெண்ட், விநியோக சங்கிலி தொடர் நடவடிக்கை சப்ளை செயின் ஆபரேஷன்ஸ் போன்ற பல்வேறுபட்ட வியாபார முறை வழிகளை ஒன்றிணைக்கும் ஒரு முறைமை. யாரு பிள்ளைகள்? நிறுவன மூலவள திட்டமிடல் முறைமை, ERPS. இதோட சம்பந்தப்படுற ஆன்சரங்களுக்கு எங்க இருக்கு? மூன்றாவது பாருங்க, A1க்கு B2, A1க்கு B2 கரெக்ட். A2 சரி, A3க்கு B3 கரெக்ட். மூன்றாவது வருமா இல்லையா? வரும் சார். 24 பாருங்க. பின்வரும் முறைமை அபிவிருத்தி வாழ்க்கை வட்ட மாதிரிகளில் எது மீள்சுழற்சி விருத்திக்கு வசதி அளிப்பதோட மாறிக்கொண்டிருக்கும் தேவைகளை மேற்றுக்கொள்ள? நான் சொல்லிக்கும் பிள்ளைகள் இட்டரேட்டிவ் மாடல், அதே மாதிரி சேஞ்சஸ் இந்த ரெக்யர்மெண்ட்ஸ் எல்லாம் வார டைம்ல பிள்ளைகள் சப்போர்ட் பண்றது வாட்டர் ஃபால் தவிர்த்து எல்லாம் வரும், கரெக்டா? No, sir. Sir. ஸ்பைரலும் வரும், அஜாயிலும் வரும், ப்ரோட்டோடைப்பிங்கும் வரும், ஈவன் ரேபிட் அப்ளிகேஷனும் வரும்டா. ஏயும் வரும், பியும் வரும், சியும் வரும். எங்க இருக்கு விட? Fifth Right, one. fifth one. ஃபிஃப்த் ஒன். தினங்களுக்கு முன் அடுத்த கொஸ்டின் பிள்ளைகள் 25வது. நீர்வீழ்ச்சி மாதிரியத்தின் படிநிலைகளை ரைட் SDLC ஸ்டெப் செய்வாங்கல்ல, ஃபங்க்ஷன் தந்திருக்கான் பாருங்க, ஒரு பேச செய்யும், ரைட். நீர்வீழ்ச்சி மாதிரியத்தின் படிநிலைகளை நிரல் A ஆனது A1 முதல் A5 வரையிலான முகப்படியாளங்களுடன் பட்டியல் இடுவதோடு நிரல் B ஆனது B1 முதல் B5 வரை முகப்படியாளங்களோட சில விவரணங்களை பட்டியலிடுகிறது. ஓகே, சரியாக பொருத்தப்பட்ட படிநிலை விவரண சோடியான்னு கேட்டிருக்கு. பார்ப்போமா? இந்த நேர பார்ப்போம். முதலாவது தம்பி, எங்களுக்கு தேவைப்பாடுகளின் ஆய்வு இருக்கு, முறைமை வடிவமைப்பு இருக்கு, அமுலாக்குதல் இருக்கு. பார்த்தீங்களா? அமுலாக்கல் அங்கே டெப்ளாய்மெண்ட், நீங்க என்ன சொல்றான்? இம்ப்ளிமெண்டேஷன். இங்கிலீஷை பார்த்து மதிக்கணும். பரிசோதித்தல், பராமரிப்பெல்லாம் இருக்கு. பார்ப்போம். விரிவுறுத்தலின் பின்னர் மென்பொருளை இற்றைப்படுத்தினது யாரு? டிப்ளாய்மெண்ட்டுக்கு பிறகு தம்பி, விரிவுறுத்தலுக்கு பிறகு மென்பொருளை இற்றைப்படுத்தின யாரு? மெயின்டெனன்ஸ், பராமரிப்பு. டிப்ளாய்மெண்ட் அப்படியே அங்கே இன்ஸ்டால் பண்றது, வாடிக்கையாளர்கிட்ட கொடுக்கறது, வாடிக்கையாளர்கிட்ட கொடுத்த பிறகு ஃபியூச்சர்ல மாற்றங்கள் எல்லாம் யாருக்குள்ள வரும்? பராமரிப்பு. விரிவான முறைமை விவர கூற்றுக்களை அடிப்படையாக கொண்டு கோடிங் எழுது யாரு பிள்ளைகள்? நடைமுறைப்படுத்தல், அமலாக்குதல். வருமா இல்லையா? எஸ். முறைமையானது பயனரின் தேவைகளை பூர்த்தி செய்கின்றதா என்பதனையும் சரியாக இயங்குகின்றதா என்பதையும் செல்லுபடி பார்ப்பது டெஸ்டிங், பரிசோதித்தல். முறைமை என்ன செய்ய வேண்டும் என்பதை சம்பந்தப்பட்ட தரப்பினருடனான கலந்துரையாடல்களின் மூலம் அடையாளம் காண்பது யார் பிள்ளைகள்? தேவைப்பாடு ஆய்வு.
விவரமான தொழில்நுட்ப கட்டமைப்பையும் தரவு பாய்ச்சல் படங்களையும் உருவாக்குவது டிசைனிங்ல. பாப்போம். சரியான சோடிய கேட்டிருக்கு. A1ஓட B5 வருமா பாருங்க. நோ. இல்ல இல்ல சார். A2ஓட B4 டிசைனோட எஸ். நோ நோ வரா இல்லையா? வராது. ம்ஹும். A3ஓட B2 பாருங்க பிள்ளைகள். ஆம். எப். வரும். ஆம் சார் A3ஓட வரும் B2. அப்ப உங்களுக்கு 25க்கு 3வது கரெக்ட். ஆம் சார். ஓ சார் ஓகே பாப்போமா. அனைத்து அரசாங்க பாடசாலைகளினதும் நிர்வாகத்தை கணினிமயப்படுத்த ஒரு செயற்றிட்டம் செய்யப்பட உள்ளது என கொள்க. என்னவா? அனைத்து அரசாங்க பாடசாலைகளினதும் நிர்வாகத்தை கணினிமயப்படுத்த ஒரு செயற்றிட்டம் செய்யப்பட உள்ளது என கொள்க. எல்லா ஸ்கூல்லையும் பிள்ளைகள் அட்மினிஸ்ட்ரேஷனை வந்து கம்ப்யூட்டரைஸ் பண்ண போறாங்க. இந்த செயற்றிட்டத்தில் உள்ள முறைமை விருத்தியாளர்கள் அமைவுறு முறைமை பகுப்பாய்வு வடிவமைப்பை அதற்கு பயன்படுத்துமாறு ஆலோசனைகள் வழங்கியுள்ளனர். எஸ்எஸ்ஏடிஎம்ஐ பயன்படுத்துவதின் பிரதானமான நன்மைகள் என்ன? நாங்கள் சொல்லியிருக்கோம். எஸ்எஸ்ஏடிஎம் என்பது பிள்ளைகள் ஒரு முறைமையை நாங்கள் உருவாக்க முதல் தற்சமயம் இருக்கிற முறைமையை கொஞ்சம் ஸ்டடி பண்ணி அந்த முறைமைக்கான மாற்று வழிகள் என்னென்ன இருக்கு, அந்த முறைமையை நாங்கள் எப்படி உருவாக்கலாம், அந்த முறைமையை எப்படி எப்படி உருவாக்க வேண்டும்னு சொல்லக்கூடிய ஸ்டெப் பை ஸ்டெப்பான ஐடியாவை தாரது எங்களுக்கு யார் பிள்ளைகள்? எஸ்எஸ்ஏடிஎம். அப்போ கரண்ட் என்வாயரன்மெண்ட்டை நாங்கள் ஸ்டடி பண்ணி இருக்கிற சிஸ்டமை நாங்கள் அப்டேட் பண்ணணுமா அல்லது புதிய சிஸ்டம் நாங்கள் உருவாக்கணுமான்னு சொல்லி எங்களுக்கு சொல்வது யார் பிள்ளைகள்? எஸ்எஸ்ஏடிஎம். ஏடி. பிஎஸ்ஓ எல்லாம் இங்கே தான் நாங்கள் பிஸ்னஸ் சிஸ்டம் ஆப்ஷன், அதாவது வணிக வியாபார வணிக முறைமை தெரிவுகள் எல்லாம் பிள்ளைகள் இங்கே தான் எங்களுக்கு கண்டறியப்படும். பார்ப்போம். 26வது கொஸ்டின் நம்ம பார்ப்போம். அது மிக குறைந்த ஆவணமாக்கலோட விரைவான விருத்தி அனுமதிக்கும். எஸ்எஸ்ஏடிஎம் எஸ்டிஎல்சிலாம் டாக்குமெண்டேஷன் பர்ஃபெக்டாக இருக்கும். இவங்க குறைந்த ஆவணமாக்கல்னு சொல்லி அனுப்பல. அது ஆவணமாக்கலுக்கான முயற்சியை முழுமையாக தவிர்க்குது. ஏன் தவிர்க்குது? பிள்ளை. அது பிள்ளை. முறைமை பகுப்பாய்விற்கான தேவையை இல்லாமல் செய்கிறது. எஸ்எஸ்ஏடிஎம் பிரதானமான நோக்கம் பிள்ளைகள் அனலைஸ் பண்ணி கரண்ட் என்வாயரன்மெண்ட் அனலைஸ் பண்ணி பெஸ்டான ஒரு டூலை கொடுப்பது தான். அது விரைவான மென்பொருள் விரிவுறுத்தலை ஊக்குவிக்கிறதுனோ அது முழு செயலிடத்தினதும் நியமத்தையும் நிலைமாறாத தன்மையும் உறுதிப்படுத்தும். கரெக்டா இல்லையா? ஓ சார் ஆம் சார். ஃபுல் சிஸ்டம் எப்படி எங்களுக்கு உருவாக்கப்படுதுன்னு சொல்லக்கூடிய ஸ்டாண்டர்டை வழங்குதான் யார் பிள்ளைகள்? எஸ்எஸ்ஏடிஎம். எஸ்எஸ்ஏடி ஸோ 5வது எங்களுக்கு கரெக்ட். 27 பாருங்க எங்களுக்கு. முறைமை சோதிப்பு குறித்த பின்வரும் கூற்றுக்கள்ல சரியான கூற்று கேட்டிருக்கு. அது முறைமை சோதனையா சிஸ்டம் டெஸ்டிங். அது முழுமையானதும் ஒருங்கிணைக்கப்பட்டதுமான முறைமை குறிப்பிட்ட தேவைகளை பூர்த்தி செய்கிறதா என்பதை வாய்ப்பு பார்க்கிறது. கரெக்டா இல்லையா? ஆம் ஃபுல்லா கம்ப்ளீட்டான இன்டெகிரேட்டடான ஒரு சிஸ்டம் வந்து பிள்ளைகள் சரியா இருக்கான்னு சொல்லி லான்ச் பண்ண முதல் சரியா இருக்கான்னு பார்க்கறது. கரெக்ட். அது பொதுவாக இறுதி பயனரால மென்பொருள் செயல்பாட்டின் செல்லுபடித்தன்மைக்காக நிகழ்த்தப்படும்னோ எண்ட் யூசரால நடந்தால் அதுக்கு பேர் என்ன? ஏற்பு சோதனை. வெட்புடைமை சோதனை யா, அதனால கேட்ட பிள்ளைங்களுக்கு சிஸ்டம் டெஸ்டிங் தான் கேட்டிருக்கு. ஏற்பு சோதனை வராது, பி வராது. அது நியம மென்பொருள் சோதிப்பு வாழ்க்கை வட்டத்தில் அலகு சோதனைக்கு முன்பாக நிகழ்த்தப்படுமாம். பிள்ளை. பிள்ளை. அலகு சோதனைக்கு பிறகு ஒருங்கிணைப்பு சோதனை, அதுக்கு பிறகுதான் சிஸ்டம் டெஸ்ட். ஸோ எங்களுக்கு ஏ மாத்திரம் தான் சரி. எங்க இருக்கு? ஃபர்ஸ்ட் ஒன். முதலாவது. ஃபர்ஸ்ட் ஒன். 28ஆம் கேள்வியை பாருங்க. ஒரு பயனரின் வயதையும் கடந்த கால கொள்வனவுகளையும் அடிப்படையாக கொண்டு அவருக்கான ஒரு கழிவை கணிப்பிடுகின்ற ஒரு குறிமுறை பகுதியை ஒவ்வொரு இஃப் தென் எல்ஸ் நிபந்தனை கிளைகளையும் கைமுறையாக சுவடு காண்பதன் ட்ரேஸ் பண்ணுவதன் மூலமாக ஒரு மென்பொருள் சோதிப்பாளர் மீளாய்வு செய்கிறார். இது என்ன டெஸ்டிங் இருக்குன்னு சொல்லுங்க. கோடிங் White பார்ட் 1 by 1 White ட்ரேஸ் பண்றது box. போல யார் இருக்கும்? ஒயிட் பாக்ஸ் ஒயிட் White பாக்ஸ். box. ஒயிட் பாக்ஸ். ஒயிட் பாக்ஸ் யாரும் டெக்ஸ்ட் ஒயிட் பாக்ஸ் White. வன்பட்டி சோதனை. 5வது விட. தினங்களுக்கு 29ஆம் கேள்வியை பாருங்க பிள்ளைகள். ஒரு பல்கலைக்கழகம் தனது பழைய கற்றல் முகாமைத்துவ முறைமையை புதியதொன்றால் பதிலீடு செய்துள்ளது. பழைய எல்எம்எஸ் பிள்ளைகள் நியூ எல்எம்எஸ் ரீப்ளேஸ் பண்றானுங்க. எவ்வாறாயினும் தொடக்கத்தில் புதிய எல்எம்எஸ் ஆனது முதலில் முதலாம் வருட மாணவர்களுக்கு மாத்திரமே கிடைக்கக்கூடியதாக செய்யப்பட்டுள்ளது. இந்த வெற்றிகரமான சோதனை ஓட்டத்தின் பின்பு அது பழைய எல்எம்எஸ்ஐ பாவிப்பதை ஒரு குறித்த திகதியில் முழுமையாக நிறுத்துவதன் மூலமும்
அதே திகதியில் புதிய எல்எம்எஸ்ஐ ஆரம்பிப்பதன் மூலமும் ஏனைய மாணவர்களுக்கு கூட கிடைக்கச் செய்யக்கூடியதாக செய்யப்பட்டுள்ளது. தமிழ் 2 இம்ப்ளிமெண்டேஷன் இருக்கு, ஆம் சார். டெப்ளாய்மெண்ட் இருக்கு பிள்ளைகள். ஒன்று முன்னோடி ஆரம்பத்துல புதிய மாணவருக்கு கொடுத்தாண்டா அதுக்கு பேர் என்ன? முன்னோடி முன்னோடி. முன்னோடி. ஆரம்பத்துல புதிய மாணவனுக்கு கொடுத்தாண்டா முன்னோடி, கரெக்டா? ஆ ஆம் சார். சார். ஏண்டா அவங்களுக்கு ஃபர்ஸ்ட்டுக்கு பாவிக்க கொடுத்து தான் பிள்ளைகள் ஒன் பை ஒன்னா கொண்டு வரான். என்ன ஆம் ஃபர்ஸ்ட்டுக்கு ஆம் சார் ட்ரையலுக்கு அவன் கொடுக்கானே இல்லையா? இந்த ஆம் சார் வெற்றிகரமான சோதனை ஓட்டத்தின் பின்பு அது பழைய எல்எம்எஸ்ஐ பாவிப்பதை முற்றாக குறிப்பிட்ட திகழ நிப்பாடியப்பட்ட பிள்ளைகள் எல்எம்எஸ் பாவிக்கத்தை ஸ்டார்ட் பண்ண போறாங்க, கரெக்ட்? அதே டைம் ஆம் ஆம் வந்த ஃபர்ஸ்ட் இயர் பார்ட்டி எல்லாருமே அந்த முறைமையை யூஸ் பண்ணுவானே இல்லையா? ஆம் ஆம் சார். ஃபர்ஸ்ட் இயர் முழுக்க அந்த முறைமை யூஸ் ஆகும். அது என்ன இம்ப்ளிமெண்டேஷன்? டிரெக்ட். டிரெக்ட். இப்போ பாருங்க, வார ஃபர்ஸ்ட் இயருக்கு எல்லாருக்குமே அந்த முறைமையை கொடுக்கான், எனவே அது டிரெக்ட். ஃபர்ஸ்ட் இயருக்கு கொடுத்து அதுக்கப்புறம் மற்றவர்களை கொண்டு வரான். இது யார் பிள்ளைகள்? முன்னோடி. எங்க இருக்கு ஆன்சர்? தேர்ட் ஒன். மூணாவது தேர்ட் ஒன், கரெக்டா? சார். ஆம் சார். எஸ். பாருங்க, வாகன பராமரிப்பு தகவல் முறைமை ஒன்று விருத்தி செய்யப்பட வேண்டி உள்ளதென கொள்க. ஓகே, மெயின்டெனன்ஸ், வெஹிக்கிள் மெயின்டெனன்ஸா? ஒரு வாகனத்தின் பதிவிலக்கம் முறைமைக்கு உள்ளீடாக வழங்கப்படுகின்ற பொழுது வாகனத்தின் பராமரிப்பு வேலை பதிவுகளை முறைமை பயனருக்கு வெளியீடாக வழங்க வேண்டும். உதாரணமாக 19ஆம் தேதி ஆகஸ்ட் 2025 இந்த வாகனத்தின் ஒயில் வந்து மாற்றப்பட்டது. எப்போதெல்லாம் வாகனத்திற்கு புதிய வேலைகள் நடைபெறுகின்றனவோ அப்போது ஒரு சேவை நிலைய முகாமையாளரால புதிய வேலை பதிவுகள் முறைமைக்கு சேர்க்கக்கூடியதாக இருக்க வேண்டும். லைன் ஐடியா சர்வீஸ் பண்ணுற இடத்துல நாங்கள் வாகனத்தை சர்வீஸ் பண்ண முடிஞ்சோன்னே எங்களோட வாகனத்தில் நம்பர் அடித்து எப்பப்போ நாங்கள் சர்வீஸ் பண்ணியிருக்கோம், என்ன சர்வீஸ் பண்ணியிருக்கோம் ரெக்கார்ட் பண்ணி வைக்க போகிறோம், லைட்டா? ஆம் சார். ரைட். மேலே காட்டப்பட்டுள்ளது முறைமையின் மட்டம் ஒன்றிற்கான தரவு பாய்ச்சல் படம் ஆகும். பார்ப்போம். யூசர் வந்து பிங்கிற அரவோட பிள்ளைகள் கியூக்கு கொடுக்கார், அது எஸ்ங்கிறத என்ன கொடுக்குது, ஆர் ரெண்டு டேட்டா ஸ்டோர் இருக்குது, அது எஸ்ஸுக்கு கொடுக்குது பிள்ளைகள். டி என்று சொல்லி ஒரு 2வது ப்ராசஸ் பிள்ளைகள் ஜூ என்று சொல்லி ஒன்று இருக்குது. சர்வீஸ் ஸ்டேஷன் மேனேஜர் வந்து கொடுக்கார், 2 லைனை இன்புட் பண்ணுறார். ப்ராசஸ் என்ன பண்ணுகின்ற பிள்ளைகள் அதை எடுத்து தான் ஆறுங்கிற டேட்டா ஸ்டோரில் ரெக்கார்ட் பண்ணுது. ஆறுங்கிற டேட்டா ஸ்டோரில் இருந்து தான் எஸ்ஸுக்கு போகுது. அப்போ நாங்கள் சொல்லலாம் பிள்ளைகள், இங்கே பார்த்தாலே நாங்கள் சில விஷயங்களை அழகாக விளங்கி எடுக்கலாம். யூசருக்கு வெளியீடாக கிடைக்கணும் என்னது? பராமரிப்பு வேலை பதிவுகள் கிடைக்கணும். ஏன் சொன்னோம்? ஆம் சார். பராமரிப்பு வேலை பதிவுகள் கிடைக்கணும்டா எஸ் யாரா இருக்கும்? யூசருக்கு வேலை தானே பதிவு. அவுட்புட் தேவை. ஆம் இப்போ யூசருக்கு அவுட்புட் தேவை என்ன பிள்ளைகள்? பராமரிப்பு வேலை பதிவுகள் யாரா இருக்கும்? எஸ் சொல்லுங்க, ஏங்கடா கொஸ்டினை பாருங்க. எங்களுக்கு வாகன பராமரிப்பு தகவல் முறைமை ஒன்று விருத்தி செய்யப்பட வேண்டியுள்ளதென கொள்க. ஒரு வாகனத்தின் பதிவிலக்கம் முறைமைக்குள்ளீடாக வழங்கப்படுகின்ற பொழுது வாகனத்தின் பராமரிப்பு வேலை பதிவுகளை முறைமைக்கு சிஸ்டம் காட்டணும். அப்போ யூசர் என்னத்தை கொடுக்காரு? பதிவிலக்கம் சொல்லுங்க. பதிவிலக்கம். பதிவிலக்கம். பதிவிலக்கத்தை கொடுப்பார், கரெக்டா? இப்போ ஆம் யூசர் சார் பதிவிலக்கத்தை என்டர் பண்ணா அவருக்கு என்ன கிடைக்கணும் பிள்ளைகள்? வேலை பதிவு. வேலை பதிவு கிடைக்கணும், கரெக்டா? ஆம் பாருங்க, ஆம். முறைமைக்கு உள்ளீடாக வழங்கப்படுகின்ற பொழுது பதிவிலக்கம் முறைமைக்கு வாகனத்தின் பதிவிலக்கம் முறைமைக்கு உள்ளீடாக வழங்கப்படுகின்ற பொழுது வாகனத்தின் பராமரிப்பு வேலை பதிவுகளை முறைமை பயனருக்கு வெளியீடாக வழங்க வேண்டும். அப்ப நாங்க வழங்குவது வாகனத்தின் பதிவிலக்கம், கிடைப்பது யார் பிள்ளைகள்? வேலை பதிவுகள். வேலை பதிவு. ரைட். வேலை பதிவு. என்ன இப்ப வேலை ஆம் சார். பதிவுகள் இந்த டேட்டா ஸ்டோர்கிட்ட இருந்து வருது, கரெக்டா? பாருங்க, ஆம். எஸ்ங்கிற லைன் தான் வருது. அந்த எஸ்ங்கிற லைனை தமிழில் தூக்கி யூசருக்கு கொடுக்குது. அப்ப வேலை பதிவு வந்துண்டா வேலை பதிவுல எங்க ரெக்கார்ட் பண்ணப்பட்டிருக்கு? ஆறுங்கிற வேலை பதிவு. டேட்டா ஸ்டோர்ல. எஸ் ஆனோ? ஆம் அப்ப சார். ஆறுங்கிற டேட்டா ஸ்டோர்ல இருந்து தான் வேலை பதிவுகள் கியூக்கு வர, கியூ தூக்கி யாரை கொடுக்கார பிள்ளைகள்? யூசருக்கு கொடுக்காரு. யூசர் ஓகே, பாப்பமா. வாகன ஒரு சேவை நிலைய முகாமையாளரால் புதிய வேலை பதிவுகளை முறைமைக்கு சேர்க்கக்கூடியதாக இருக்க வேண்டும். இப்போ சர்வீஸ் மேனேஜர் செய்வது யாராக இருக்கும்? அப்போ இவர் வந்து பிள்ளைகள் வாகனத்தை வந்து சர்வீஸ் பண்ண போகிறான்னு சொன்னால் சர்வீஸ் பண்ணி முடிஞ்சோன்னே என்ன வாகனத்துக்கு என்னென்ன சர்வீஸ் பண்ணியிருக்கோம்னு சொல்லணுமா இல்லையா? ஆம் சார். ஆம் இப்போ சர்வீஸ் ஸ்டேஷன் மேனேஜர் வாகன நம்பரை என்ன பண்ணுவார்? இங்கே பதிவிலக்கம்னா இங்கேயும் எங்களுக்கு யார் பிள்ளைகள்? பி
பதிவிலக்கம். இவர் பதிவிலக்கத்தை அடிச்சு என்ன சர்வீஸ் பண்ணணும்ன்றதை பார்ப்பார். சர்வீஸ் ஸ்டேஷன் மேனேஜர் என்ன பண்ணுவார்? பதிவிலக்கத்தை அடிச்சு என்னென்ன சர்வீஸ் நாங்கள் பண்ணியிருக்கோம்ங்கிறத இன்புட் பண்ணுவார். கரெக்டா? ஆம். இப்போ பிக்கு மெச்சானும் எங்களுக்கு பதிவிலக்கம் கரெக்ட். டி வந்து யாரா இருக்கணும்? டி புதிய வேலை பதிவு. புதிய வேலை பதிவு எல்லாத்தையும் சர்வீஸ் மேனேஜர் என்ன பண்ணணும்? அப்படிகள் சர்வீஸ் ஸ்டேஷன் மேனேஜர் சிஸ்டமுக்கு என்ன பண்ணணும்? அப்ப ஆம் யூங்கிறது சார். யாரா இருக்கும் பாருங்க. வேலை பதிவை சேர்த்து. பாப்போம் யூ என்பது யாரா இருக்கும்? வேலை பதிவுகளை சேர்த்தல். சேர்க்கிறதா? ஓ. யூ யூ கெஸ் பண்ணுங்க. யா இல்லையா? காட்சிப்படுத்து. எங்களுக்கு இப்ப ஆட்சி நார்மலா படுத்து. இவர் அட் பண்றா இல்லையோ? அட் பண்றது இவர் சேர்க்கணும் என்ன? ஆம் சார். அப்படியா? கெஸ் பண்ணுங்க. ஓ. எங்களுக்கு சர்வீஸ் ஸ்டேஷன் மேனேஜர் இருக்கார் மகன். இவர் பதிவிலக்கத்தையும் என்ன பண்ணுவார்? பதிவிலக்கத்தோட சேர்த்து பிள்ளைகள் என்னென்ன புதிய வேலை வந்திருக்குன்னு என்ன பண்ணுவார்? இந்த ப்ராசஸ் என்ன பண்ணணும்? அந்த வேலை எல்லாத்தையும் பதியணும் டேட்டாபேஸ்ல. ஓ. என்னடா பாருங்க, ஜூங்கிற பிள்ளைகள் டிங்கிற அரோவில் ஆறுங்கிற டேட்டா ஸ்டோருக்கு அனுப்புதா இல்லையா? ஆம் சார். சர்வீஸ் ஸ்டேஷன் மேனேஜர் வந்து என்டர் பண்ண பதிவை டேட்டாபேஸ்ல சேர்க்கிறது வந்து யூ. கரெக்ட்? ஆம். இப்போ யூக்கு நாங்கள் சொல்லலாமா? வேலை பதிவுகள் வருகின்ற போது புதிய வேலை பதிவை சேர்ப்பது எங்களுக்கு யாரு? யூ. யூ. அப்ப புதிய வேலை பதிவை சேர்க்கணும்டா அப்ப முறைமைக்குள்ள போறது யாரா இருக்கும்? இவர் என்டர் பண்ண புதிய வேலை பதிவு. யாருங்க புதிய வேலை பதிவு என்டர் பண்ணாருண்டா புதிய வேலை பதிவை சேர்க்கக்கூடிய வேலைகளை ஜோ செஞ்சா அந்த புதிய வேலை பதிவு ஆறுங்கிற டேட்டா ஸ்டோருக்கு போகும். என்ன? அப்ப ஆம் சார். ஆறுல என்ன இருக்குன்ற பிள்ளைகள் ஆறுங்கிறது சர்வீஸ் ரெக்கார்டை மெயின்டைன் பண்ணக்கூடிய ஒரு டேட்டா ஸ்டோரா இருக்குமா இல்லையா? ஓ. அப்ப ஆம். ஆறுக்கு மெச்சார மாதிரி வாருன்னு சொன்னா பாருங்க, கடந்த கால வேலைகள். கடந்த கால வேலைகள் போடலாமா இல்லையா? இந்த இருக்கு ஆம் சார். கடந்த கால வேலைகளை போடலாமா இல்லையா? ரைட். இப்போ நாங்கள் ஐடியா எடுத்துட்டோம். பி என்பது பிள்ளைகள் பதிவிலக்கம். கரெக்டா? ஆம். யூசர் பதிவிலக்கம் கொடுத்தா இவருக்கு கிடைப்பது பிள்ளைகள் யாரு? வேலை பதிவு. வேலை பதிவு. பராமரிப்பு வேலை பதிவு. எஸ் கூட வாரது எங்களுக்கு என்னமோ எஸ் கூட வேலை வாரது பதிவு. வேலை பதிவு. என்னென்ன சர்வீஸ் நடந்திருக்குன்றதை யூசர் பார்ப்பார். அப்ப கியூ யாரா இருக்குங்க? கெஸ் பண்ணுங்க. கியூ வேலை பதிவுகளை காட்சிப்படுத்தல். வெரி குட். வேலை பதிவுல காட்சிப்படுத்துறது. அப்ப எஸ் எங்களுக்கு வேலை பதிவு வருது. சர்வீஸ் ஸ்டேஷன் மேனேஜர் வந்து பிள்ளைகள் வெஹிக்கிள் நம்பரையும் அடிச்சுட்டு புதிய வேலைகளை கொடுப்பார். இப்போ புதிய வேலைகளை சேர்ப்பது வந்து யூ. இவர் புதிய வேலைகளை சேர்த்தோன்னே ஆறுங்கிற டேட்டா பேஸில் கடந்த கால எல்லா வேலைகளும் இருக்கும். ஆம் சார். அங்கிருந்து வேலை பதிவுகள் வந்தோன்னா அது தூக்கி இவர் கொடுப்பார். சிம்பிள். எங்க இருக்குன்னு பாருங்க. விட ஃபோர்த் ஒன். ஃபோர்த் ஒன்னா? பி ஆம் வந்து சார். பதிவுகள் ஓகே. கியூ வந்து வேலை பதிவுகளை காட்சிப்படுத்தல் ஓகே. ஆர் என்பது பிள்ளைகள் கடந்த கால வேலைகள், அதுவும் சரி. டி என்பது பிள்ளைகள் எங்களுக்கு எஸ் வந்து என்ன? கரெக்ட், வேலை பதிவு. வேலை பதிவு. டி வந்து பிள்ளைகள் புதிய வேலை பதிவாம். எஸ், புதிய வேலை பதிவு. யூ ஆம் சார். வேலை பதிவை சேர்த்தல். வேலை கரெக்ட் தானே? ஸோ எங்களுக்கு ஃபோர்த் ஒன். இதோட பிள்ளைகள் எங்களுக்கு 15 வருஷத்துக்கான எம்சிக்யூ டிஸ்கஷனும் முடியுது. உங்களுக்கு டவுட் இருக்காம? ஆம் சார். உங்களோட பேப்பரும் பர்ஃபெக்டாக செய்யலாமா இல்லையா? ஆம். என்ன உங்களோட வந்து பிள்ளைகள் பர்ஃபெக்டாக செய்யலாம். அப்போ நீங்கள் தைரியமாக பிள்ளைகள் எம்சிக்யூ பாட்டு அழகாக செய்யலாமா? எம்சிக்யூ பாட்டு நாங்கள் அழகாக செய்யலாம். ஆனால் என்ன, நீங்கள் வந்து அந்த ஸ்ட்ரக்சருக்கு நீ அங்கே ப்ராக்டிஸ் பண்ண மாட்டேன். சரி, அப்போ நாளைய கிளாஸ் இருந்த பிள்ளைகள் நாங்கள் ஸ்ட்ரக்சருக்கு ப்ராக்டிஸ் பண்ணணும். நாளை காலையில் யூனிட் 10க்கான HTML-க்கான ரிவிஷனில் சந்திப்போம். ஓகே, குட் நைட். ஆம் சார். Bye, sir. ஓகே, பாய். Okay, sir. Good night. Bye. குட் நைட்.